கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். முதலாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்தில் அல்லது கடந்த வகுப்பில் சேஷ்டபுத்திர பாகம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை முடிக்கும்போதே நம்ம என்ன பாடம் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய அடிப்படையில் இன்றைய தினத்தில் ஜெபம் செய்வது எப்படி அப்படி வச்சுக்கலாம், அல்லது ஜெபம் என்கிற ஒரு தலைப்பையும் நம்ம வைக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நிறைய பேருக்கு எப்படி ஜெபம் செய்வதென்று தெரியவில்லை. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பிரதர் எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. சாதாரணமாக அப்போது நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே நிறைய பேர் ஜெபம் செய்திருக்காங்க இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட பரிசுத்தவான்கள், முற்பிதாக்கள் தேவனை நோக்கி ஜெபம் செஞ்சாங்க. இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு பிறகு அவருடைய பின்னடியார்கள் ஜெபம் செஞ்சாங்க. எல்லாவற்றிற்கு மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஜெபம் செஞ்சார் இல்லையா? அப்போது இவைகள் எல்லாம் நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஜெபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றின ஒரு தெளிவான ஒரு நாலேஜ் நமக்கு வேணும். அது இல்லாமல் நாம் ஜெபம் பண்ணுறது அது சரியாக இருக்காது. சரியா? அப்படின்னா முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், வாட் இஸ் மீன் பை ஜெபம்? ஜெபம்னா என்ன இல்லையா? ஜெபம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நம்மை படைத்த தேவனோட நம்ம பேசுகிறது தாங்க ஜெபம். ரொம்ப சிம்பிள். நம்மை படைத்த தேவனோட நம்ம பேசுறது, அவ்வளோதான். சரியா? ரைட். அப்போது தேவனிடத்தில் நம்ம பேசலாமா? பேசலாம். அந்த உரிமை தேவன் நமக்கு கொடுத்துருக்காரா? கொடுத்துருக்கார். அவரே சொல்லியிருக்கார், என்னிடத்தில் ஜெபம் பண்ணுங்க இல்லையா? ஓகே. அடுத்தது, தேவன் நம்ம கூட பேசுவாரா? இப்போ நம்ம தேவனோட பேசுகிறது ஜெபம். நம்ம அவரிடத்தில் எப்படி வார்த்தைகள், அப்படிதான் வார்த்தையில் தானே அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். அதே மாதிரி தேவன் நம்மோட பேசுகிறாருன்னா அவருடைய வார்த்தைகள், அதுக்கு பேர் தாங்க வசனம் இல்லையா? அப்போ தேவன் நம்மோட பேசுகிறார் அப்படின்னாலே அவருடைய வசனங்களின் மூலம் இப்போ நம்மக்கிட்ட பேசிகிட்ருக்கார். பழைய ஏற்பாட்டு காலத்தில், அதாவது கண்டு விசுவாசித்த காலத்தில் நேரடியாக சில காரியங்கள் அந்த ஜனங்களோட தொடர்பு கொள்ள வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் அந்த முற்பிதாக்கள் தேவனை பார்க்காத ஒரு சூழ்நிலையில் அவங்க ஒரு அப்படியே தேவனிடத்தில் பேசுகிற மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ தேவன் பாருங்க, தொடர்ந்து அவர் பிள்ளைகள் இடத்துல பேசிகிட்டு இருக்கார். எதில் பேசுகிறார்? அவர் ஏற்கனவே பேசுனது எங்கே இருக்குதுங்க? நம்முடைய வேதத்தில் இருக்குது. இப்போ தேவன் நம்மக்கிட்ட பேசணுமா? இப்போ என்ன செய்யணும்? அப்படி பைபிள் எடுத்து விரித்து பார்க்கணும். விரித்து பைபிள் எடுத்து அதை விரித்து பார்க்கும்போது தேவன் நம்மகிட்ட பேசுவார். பைபிளே எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மகிட்ட பேச மாட்டார் என்று பொருள். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ அன்புக்குரிய சகோதரர், இந்த ஒரு பேசிக்கலான விஷயம் நமக்கு தெரியணும். அப்படி தெரியாமல் போயிடுச்சுன்னா தேவனோடு நம்ம தொடர்பு கொள்ள முடியாது. ஓகே, இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த ஜெபம் செய்கிற விஷயத்தை பற்றி நம்ம படிக்கும்போது எப்படி தேவனிடத்தில் ஜெபம் செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம நினைத்தபடி, நினைத்த வார்த்தைகளை பயன்படுத்தி, நினைத்த நேரத்தில், நினச்ச சந்தர்ப்பங்களில், நினச்ச மாதிரி தேவனிடத்தில் ஜெபம் செய்யலாமா என்று சொல்லி கவனிக்கும்போது அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அந்த ஒரு மேன்மை இருக்குது பாருங்கள், அது மிக உயர்ந்த மேன்மை. தேவனிடத்தில் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா முதல்ல அதற்கென்று நம்மை அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது நம்முடைய மனதை, இருதயத்தின் வார்த்தைகளை தயார் செய்யணும். சரியா? தயார் செய்யணும். அப்போ தான் அது தேவனுடைய அங்கீகரிப்பை பெற்ற ஒரு வார்த்தைகளாகவும் இருதயத்தின் நினைவுகளாகவும் இருக்கும். அது நல்லா புரிஞ்சுங்க. சும்மா எடுத்தோடனே கண்டபடியெல்லாம் ஜெபமெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு பெரிய மந்திரி, அவர்கிட்ட போய் அவருடைய ரூமில் போய் அவர் அப்படியே இஷ்டத்துக்கு அவர்கிட்ட பேச முடியுமா? கவனிச்சு பாருங்கள்.
பேச முடியாதுங்க. வெளியில் வந்து நார்மலாக பேசிகிட்டு இருப்போம், மந்திரி ரூமுக்குள்ளே போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை கட்டிடுவோம். அவர் கேட்டால் தான் பதில் சொல்லுவோம். சாதாரண ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பயபக்தி காட்டுறமே, அந்த சராசரங்களையும் படைத்த பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமை வாய்ந்த கடவுள், அவர்கிட்ட பேசணுன்னா எவ்வளோ ரெடி ஆகணும் இல்லையா? இன்றைக்கி வந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சாதாரணமான விஷயமான ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த பாடத்தை இப்போ நம்ம கவனிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஜெபம் முதல்ல யார் இடத்துல பண்ணணும், ரெண்டாவது ஜெபம் எப்படி பண்ணணும், மூணாவது ஜெபம் எப்படி பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். எப்படி பண்ணக்கூடாதுன்னு முதல்ல தெரியணுமா. அடுத்தது எப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார், எப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கவில்லை. இதுலேயே இன்னொரு பார்ட் இருக்கு. சில ஜெபங்களை தேவன் அருவருக்கிறாராம். பாருங்கள், சில ஜெபங்களை தேவன் அருவருக்கிறாராம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இந்த தலைப்பில் நம்ம வந்து சில வசனங்கள், தேவனுடைய வசனங்கள், அவர் நம்மகிட்ட பேசியிருக்கார் இல்லையா? அப்போ அவர் நம்மகிட்ட எப்படி பேசுகிறாருன்னா, முதல்ல கவனிக்கும். அவர்கிட்ட நம்ம எப்படி பேசணும்னு தெரியும்னா, அவர் பேசுனதை முதல் கேட்கணும், அவருடைய வசனங்களை முதல்ல கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட எப்படி பேசுறதுங்கிறது அவருடைய வசனத்தில் இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும், அதை பேஸ் பண்ணி ஆண்டவர் இடத்துல பேசணும், தேவன் இடத்துல பேசணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். இது தெரியாமே நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது, அது தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நம்முடைய ப்ராக்டிக்கலான ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே போகலாம். பிதா குமாரன். பிதாவாகிய தேவன் யார்? அப்பா. குமாரன் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அப்பா தான் பிதாவாகிய தேவன். அவர் தான் எல்லாத்துக்கும் மேலான கடவுள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் தான் தேவன், நமக்கும் அவர் தான் தேவன். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நிறைய பேருக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, சரி, பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார், நமக்காக ஜீவன் கொடுத்தார், எல்லாம் ஓகே, பேசாமல் அவர்கிட்டயே ஜெபம் பண்ணலாமே என்று சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து ரொம்ப பரிச்சயமானவர் ஆயிட்டார். ஆனால் பிதாவாகிய தேவன் வந்து சாத்தான் மறைச்சிட்டான், 2000 வருஷமாக மறைச்சிருக்கான். இப்போ தான் உண்மையான தேவன் யாருங்கிறது நம்முடைய ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் அவருடைய வசனங்களின் மூலம். அப்படி வெளிப்படுத்தும் போது நம்ம எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னா, அவர் வெளிப்படுத்தும் போது அவரை குறித்து, பிதாவாகிய தேவனை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னென்னவெல்லாம் சொல்கிறார் அதையெல்லாம் குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். பவுல் அந்த வேலை தான் செஞ்சார். சரியா? அப்போ அந்த ஆராய்ச்சி பண்ணும்பொழுது ஜெபம் என்கிற தலைப்பில் இப்போ நம்ம அந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே வரும்போது, இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கேள்வி. இப்போ பிதாவாகிய தேவன் மேல் இருக்கார், எல்லாத்துக்கும் மேலான கடவுள், ஓகே, பைபிள் சொல்லுது, ஓகே. இப்போ அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அவர்கிட்ட போகணும்னால வசனம் படிக்கிறோம். பேசாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்டையே ஜபிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா? இயேசு கிறிஸ்துவிட்டையே ஜபிக்கலாமா? இது வந்து இந்த கேள்வி நியாயமானதும் கூட, நார்மலாக. அப்போது எந்த ஒரு வேதத்தில் உள்ள கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பதில். அவருடைய வசனங்களை மட்டும் கவனித்தா போதும், நமக்கு எந்த விதமான டவுட்டுமே வராது. சரியா? இப்போ ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், ஆண்டவரே உங்களிடத்துலையே ஜெபம் பண்ணிக்கலாமா? அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கார், பிதாவாகிய தேவன், அதனால் உங்கள்கிட்டயே ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவருடைய அப்பாவை ஆண்டவரேன்னு கூப்பிட்றார். பாருங்கள், மத்தேயு 11:25 பாருங்கள். அந்த போயிட்டுருக்கார். அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகள் எல்லாம் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைந்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ பிதாவாகிய தேவனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஜெபம் பண்ணி ஸ்தோத்தரிக்கிறார். பாருங்க இல்லையா? அது மட்டும் இல்லை, மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற, இவர் இப்போ பூலோகத்திலிருந்து பேசுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவனும் அதில் பிரவேசிப்பதில்லை. என்ன சொல்லிட்டாரு? என்னை நோக்கி நீ கூப்பிடாத, நானே என் பிதாவை நோக்கி தான் கூப்பிட்றேன். அப்படின்னா இப்போ நாம் யாரை நோக்கி கூப்பிடுறது? அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் கூப்பிட்றாங்களாம். கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்க, அநேகர் இந்த கடைசி காலத்தில்
கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரை பார்த்து சொல்லுவாங்களாம், உமது நாமத்தினால தானே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால தானே பிசாசுகளை துரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு தெரியுமா? அப்படியாப்பா, என் நாமத்தினால தான் நீங்கள் வந்து இந்த அற்புதங்களை செய்தீங்களா, பிசாசுகளை துரத்துனீங்களா, ரொம்ப சந்தோஷம், பரலோக ராஜ்யம் உங்களுடையதுன்னு சொல்றாரா? அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறார். இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்குது. ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார்? ஆண்டவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கார்? என் பிதாவை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க சொன்னார் இல்லையா? சாத்தானுடைய வேலை என்ன தெரியுங்களா? பிதாவை நோக்கி நம்ம கூப்பிடாமல் விட்டுட்டோம்னா, ஒருவேளை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுறோம்னா அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் கிறிஸ்து என்ன சொல்கிறார்? என்ன கூப்பிடாதீங்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து அந்த அழைப்பை அங்கீகரிக்க மாட்டார். அந்த ஜெபத்தை உடனே என்ன செய்கிறான்னா, அவர் மாதிரி வேஷம் போட்டிருக்கான சாத்தான் எடுத்துருவான். அதனால தான் ஆண்டவரே இந்த பூமியில் முதல் வருகையில் வரும்போது ஒரு சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசுகிறார். அந்த அம்மா கிட்ட வந்து என்ன பேசுறார் பாருங்க, வாசிக்கலாம். யோவான் 4:21. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அம்மா கிட்ட தன்னுடைய பிதாவை குறித்து பேசுறார். எல்லா இடத்துலையும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும், நீங்க அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்கிறோம். அவரே சொல்றார், அவரை சேர்த்து சொல்லிக்கிறார் பாருங்க. நாங்கள்லாம் அறிந்ததை தொழுதுக்கிறோம், நீங்கள் அறியாமல் தொழுதுட்டு இருக்கிறீங்க அறியாததை. ஆண்டவர் கிளியர், அவர் கிளியராக சொல்லிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, மரணத்தினுடைய காலத்தில் கடைசியாக தன்னுடைய பிதாவை நோக்கி கூப்பிட்டார் பார்த்தீங்களா? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சொன்னார் இல்லையா? அப்போது இதெல்லாம் சுருக்கமான விஷயங்கள். நான் சில வசனங்கள் மட்டும்தான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். நிறைய வசனம் இருக்குது, நீங்கள் படிங்க, படிச்சு பாருங்க. ஆண்டவரே தன்னுடைய பிதாவை நோக்கி தாங்க கூப்பிடுறார். சரியா? இப்போ நமக்கு அப்போ நம்ம வந்து இப்போ மறுபடியும் அதே கேள்வி, அப்போ ஆண்டவர் இடத்துல நம்ம கூப்பிடலாமா, அவரை நோக்கி ஜெபம் செய்யலாமா அப்படிங்கும்போது ஆண்டவரே பிதாவை நோக்கி தான் கூப்பிடுறார். இப்போ மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், சரி ஆண்டவரே நீங்கள் பிதாவை நோக்கி கூப்பிடுறீங்க, நாங்கள் வந்து அவரை நோக்கி கூப்பிடுறதா உங்களை நோக்கி கூப்பிடுறதா இல்லையா? இப்போ பாருங்க, யார் இடத்துல நம்ம ஜெபம் செய்யணும் அப்படிங்கிறத நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வழி நடத்துகிறார். யோவான் 15:16 பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. பார்த்தீங்களா? என் நாமத்தினால கேளுங்க, ஆனால் யார்கிட்ட கேளுங்க? பிதா கிட்ட கேளுங்க. அப்படின்னா யார்கிட்ட தான் கூப்பிடணும்? பிதாவை நோக்கி தான் கூப்பிடணும். அதே மாதிரி யோவான் 16:23 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவும். பாருங்க, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என் மூலமா கேளுங்க, நான் பிதாவை நோக்கி கூப்பிடுங்க. இப்போ எபேசியர் 5:19 வாசிக்கலாம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளின் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி எல்லாவற்றிற்காகவும் நீங்கள் என் முன்னிலையில் கிறிஸ்துவுடைய முன்னிலையில் பிதாவை நோக்கி நீங்கள் ஸ்தோத்தரித்து அப்படின்னு இருக்கும். படிச்சு பாருங்க. கொலோசியர்லையும் பவுல் இதை குறித்து எழுதுகிறார், வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:14 பாருங்க. இத நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிக்கிட்டு. நல்லா புரிஞ்சுக்கலாம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிக்கிட்டு. இதெல்லாம் சாம்பிளாக சில வசனங்கள் கொடுக்குறோம், நல்லா புரிஞ்சுக்கலாம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மேலான வழி நடத்துதலின்படி பிதாவை நோக்கி தாங்க கூப்பிட்டாங்க. சரியா? இவ்வளோ பெரிய தேவாலயம் தங்கத்திலேயே கட்டிட்டு சாலமோன் ஒரு ஜெபம் பண்ணார், படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்சு என்ன ஜெபம் பண்ணார் படிச்சு, நான் தயவு செய்து கொஞ்சம் படிச்சு பாருங்கள் அன்புக்குரிய சகோதரனே. பிதாவை நோக்கி, பிதாவே வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே,
நான் கட்டின தேவாலயம் உமக்கு முன்பாக எப்படி இருக்கும்? ஒன்றுமே இல்லைங்கிற. அதனால் பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அப்போ பிதாவாகிய தேவனை நோக்கி தாங்க எல்லாருமே ஜெபம் செய்தார்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இங்கே வந்தபோது தன்னுடைய பிதாவை நோக்கி தான் ஜெபம் பண்ணார். நம்மையும் என்ன சொல்கிறார்னா பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறார். இப்போ கூட நம்முடைய ஜெபத்தினுடைய அந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கும், ஆனால் புரிந்து கொள்ளுதல் தப்பாக இருக்கும். எப்படி தெரியுங்களா? பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு தான் ஆரம்பிப்பாங்க நிறைய பேர். இந்த திருத்துவத்தினுடைய தவறான விஷயத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து தான் பிதா அப்படின்னு நினச்சிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே எல்லா ஜெபமெல்லாம் பண்ணி முடிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவேன்னு முடிப்பான். இப்போ ஆரம்பித்தது யாருக்கிட்ட? பிதா கிட்ட. முடிக்கும்போது அவர்கிட்ட தான் முடிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பிக்கும் போது சில நேரத்தில் அன்புள்ள இயேசு சுவாமின்னு ஆரம்பிப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமின்னு முடிப்பாங்க. இப்போ யாருக்கிட்ட ஆரம்பிச்சு யார்கிட்ட முடிக்கிறோங்கிறதே ஒரு பெரிய குழப்பமாயிடும். ஆனால் ஆர்டர் கரெக்டாக இருக்குது. பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறார். ஆனால் ஜெபம் பண்ணக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா எப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னா அந்த பிதா இயேசு கிறிஸ்து தான் பிதான்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லையா? எங்கள் அப்பா மேலே பரலோகத்தில் இருக்கார், நான் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. சீஷர்களுக்கே அப்படி தான் சொல்லி கொடுத்தார். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்போ அவர் இந்த பூமியில் இருக்கார். இப்போ அவர் தான் பிதான்னா அந்த ஜனங்கள் ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டதே முதல் தப்பு. ஏன் ஜெபம் பண்ணுறது? என்ன, கடவுள் இடத்துல நேரடியாக பேசுறது. ரொம்ப தூரத்தில் அவர் இருக்கிறனால கண்ணை மூடி ஜெபம் பண்ணுறோம், பேசுகிறோம். இப்போ அவரே பக்கத்தில் இருக்கார், அதுக்கு நம்ம கண்ணை மூடி முட்டி போட வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும்? எப்போ நான் தான் பிதா, வாங்க எங்கிட்டே கேளுங்க, அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொன்னார்? பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, இல்லையா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபம் செய்ய தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, எப்படி ஜெபம் பண்ணணும் அல்லது யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார் என்கிற காரியத்தையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் பார்க்க வேண்டியது என்ன தெரியுங்களா? எப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு தெரியணுமா? ஏன் இதை முதல்ல தெரியணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்திலேயே எப்படி ஜெபம் பண்ணக்கூடாதோ, எந்த மனநிலையில் ஜெபம் பண்ணக்கூடாதோ அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் வந்தோடனே கிளியராக அவங்களுக்கு வசனம் சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலேயும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். நீங்க மாயக்காரரை போல நீங்க இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ண போதும் மனுஷர் காணும்படியாக அவங்கெல்லாம் இப்படி பண்றாங்க. ஆனா நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி உன் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண. இங்கேயும் அதை தான் சொல்கிற பாருங்க. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற பார்க்கிற பிதா வெளியரங்கமாக உனக்கு பதில் அளிப்பான். அப்போது அந்த காலத்திலேயே நிறைய பேர் மனுஷர் பார்க்கணுங்கிறதுக்காக அப்படியே பயங்கரமாக கையை உரிச்சு எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. வார்த்தைகள் எல்லாம் பயங்கரமாக போட்டு. அப்போ இந்த ஜனங்களுக்கு புரியாது இல்லையா? ஜனங்களுக்கு ஒன்றுமே பாமர ஜனங்க பாருங்க எப்படி ஜெபம் பண்ணுறாரு. இன்றைக்கி அப்படித்தாங்க நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. என்ன மாதிரி பவர்ஃபுல் ஜெபம்ங்கிறாங்க. என்ன பவர்ஃபுல் ஜெபம்? கொரோனாவிலிருந்து யாராவது காப்பாற்ற முடிஞ்சுதா? திங்க் பண்ணி பாருங்க. அப்போது முதல்ல நம்ம என்ன கவனிக்கணும்? நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மனுஷருக்காக இருக்கக்கூடாது, மாய்மாலத்துக்காக, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக. சில பேரில் ஒருத்தர் வீட்டில் போய் உட்காந்துட்டு என்ன செய்வோம்? அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு, ஆண்டவரே இவர்களுடைய சட்டிப்பானையை ஜெபம் ஆசீர்வதியுங்கள், மாப்பிசுகிற தொட்டி எல்லாம் இவர்களை வாழாக்காமல் தலையாக்குவீர், என்னென்னமோ ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் அவர் பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் மாய்மாலமான விஷயம். ஜனங்களுக்காக நல்லா புரிஞ்சுக்கலாம். அவர்களுடைய அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அல்லது தங்களை ரொம்ப பெரிய ஒரு, அதாவது பயங்கரமான ஒரு கடவுளுடைய ஊழியக்காரர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக பண்ணக்கூடிய மாய்மாலமான வார்த்தைகள். அதைத்தான் தப்புங்கிறார். அதை செய்யாதீங்க. உண்மையாலுமே ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணுமா? வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு ஜெபம் பண்ணு. புரியுதுங்களா என்னன்னு?
அப்படின்னா இது அப்படியே லிட்டரலாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் வீட்டில் போய் கதவை சாத்திட்டு தான் ஜெபம் பண்ணணும். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். உன் வீட்டுங்கிறது இதுதான் வீடு, இதுக்குள்ளே உன் அறை வீட்டுக்குள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ பேசுறது உனக்கும் தேவனுக்கும் மட்டும் அந்த அது அப்படி பேசணுமா, அவருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். மற்ற எல்லாத்துக்கும் தெரியணும், நம்முடைய ஜெபத்தினுடைய வார்த்தைகள் தெரியணும். அந்த மாதிரிலாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மாய்மாலை மாதிரி நம்ம ஜெபம் பண்ணிடக்கூடாது. அதைத்தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த அவருடைய ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் பண்ணினா மாய்மாலை பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு அவர்கள் அதிகமாக பயன்படுத்தின விஷயம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 6:7 அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறாங்க. இப்படி தாங்க நிறைய பேர் புரியுது, வீண் வார்த்தைகளை போட்டு ஜெபம் பண்ணுறது. சில பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தையவே திருப்பி சொல்லுவாங்க. பைபிள் வசனத்தை தேவனுக்கே கோடிட்டு காட்டுவார்கள். ஆண்டவரே, இந்த வசனத்தில் இந்த சங்கீதத்தில் நீர் சொல்லி இருக்கிறபடி, என்னமோ அவருக்கு தெரியாத மாதிரியும் நம்ம அவருக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரியும். திங்க் பண்ணி பாருங்கள், நீர் இந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறீர் உம்முடைய வசனத்தின்படி. அப்போ இதெல்லாம் தேவனுக்கே நம்ம கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா? அப்போது இதெல்லாம் நல்லா, அப்போ நிறைய வீண் வார்த்தைகள் ரெப்பிட்டிஷன் சொல்லுவாங்க. திரும்பி நீ ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிங்கன்னா திரும்பி சொன்ன வார்த்தைகளே தான் திரும்பி சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த இன்டர் கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேப் ஃபில்அப் பண்ணுறதுக்கு இடையில ஸ்தோத்திரம்பாங்க, ஒரு 4 வார்த்தை பேசுவாங்க, மறுபடியும் ஸ்தோத்திரம்பாங்க, 4 வார்த்தை பேசுவாங்க, மறுபடியும் ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான ஜெபமாக தேவனுடைய பார்வையில் கருத முடியாது. நிதானமான ஜெபம்ங்கிறது எப்படி தெரியுமா இருக்கணும்? தேவன் அவர் மிக ஒரு நிதானத்தில் இருக்கக்கூடிய கடவுள். அவர்கிட்ட ரொம்ப நிதானமாக, பொறுமையோட, பயபக்தியோட இல்லையா, வார்த்தைகள் ஜாக்கிரதையா அப்படி போகணும். அப்போ தேவன் பார்க்குறார், இந்த மகன் என்னை ரொம்ப மேலே வச்சுருக்கான், அதனால தான் அவ்வளோ பயபக்தியோடு ஜெபம் பண்ணுறான். பாருங்கள், வீண் வார்த்தைகளை போடுறதில்ல, அதிக வசனிப்புனால் நிறைய பேசுறது, நிறைய நேரம் ஜெபம் பண்ணி நிறைய பேசுறதுனால தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறாங்களே நிறைய பேர். தேவன் அதை அங்கீகரிக்கிறதே இல்லை. சொல்கிறார், இதெல்லாம் நமக்கு தாங்க. சும்மா வீண் வார்த்தையெல்லாம் போட்டு ஜெபமெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய வசனமெல்லாம் பேச வேண்டியதில்லை. அதனால தான் சொன்னார், அவங்க செய்கிற மாதிரி நீங்கள் செய்யாதீங்க, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே இன்னது தேவை என்று அவருக்கு தெரியுங்கிறார். புரியுதா? நமக்கு என்ன பேச போகிறோம்ங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் தேவையில்லாத வீண் வார்த்தைகளை போட்டு தேவனை நம்ம டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு தெரியும் நம்ம என்ன ஜெபம் பண்ண போகிறோம், நம்முடைய எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறார், வீண் வார்த்தைகள் போடாதீங்க, மாய்மாலமாக எங்கிட்ட நீங்கள் மாய்மாலை பண்ண முடியாது. சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. அப்போது இதை சரியாக வேதத்தை படிக்காதவங்க, புரிஞ்சுக்காதவங்க, புரிஞ்ச மாதிரி நினச்சிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி தான் தவறான முறையில் ஜெபம் பண்ணுவாங்க. தவறான முறையில் மாய்மாலை பண்ணும்போது தேவன் மேலிருந்து பார்க்குறாரு. ஆண்டவர் கிளியராக சொல்லிட்டார், இதெல்லாம் தேவனுக்கு அங்கீகரிக்கவே மாட்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டார். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பாருங்கிறதுக்கு முன்னாடி யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்கறது இல்லையா? முக்கியமான விஷயம் கவனிங்க. ஏன் 99% ஜனங்களுடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை என்று நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வசனம் தான் காரணம். ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்கள். நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. நாம் ஒரு வார்த்தை பாருங்க, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அருவருக்கிற மாதிரி சொல்றார் பாருங்க. அப்போ முதல்ல என்ன செய்யணும் தெரியுங்களா? தேவன் நம்ம கிட்ட அதிகமாக பேசணுமா, நம்ம தேவன்கிட்ட அதிகமாக பேசணுமா டிசைட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, நம்ம தேவன்கிட்ட அதிகமாக பேசுகிறோம்னா அது வசனம், அதாவது ஜெபம். தேவன் நம்ம கிட்ட அதிகமாக பேசுகிறாருன்னா அது வசனம். அதனால தான் 31,000 வசனம் இருக்கு. இப்போ நம்ம யார் சொல்கிறத அதிகமாக கேட்கணும், யார் அதிகமாக பேசணும்? யார் பேசணும்? தேவன் நம்ம கிட்ட அதிகமாக பேசணும். அவர் சொல்கிறத கேட்டே இருக்கணும். கேட்கும்போது வேதத்தை கேட்குறோம், இதை கேட்காமையே நம்ம இஷ்டத்துக்கு, நம்முடைய விருப்பத்துக்கு, நம்முடைய சுயநலத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணோம்னா அதை தாங்க அருவருப்பாக்குதுங்கிறார். அப்போது
கொரோனா நடந்துட்டுருக்குன்னா என்ன சூழ்நிலை இங்கே நடந்துட்டுருக்குன்னு தெரியணும். இந்த நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கும் வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவிற்கும் என்ன சம்பந்தம்? இப்போ நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம்? இவைகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணினா தான் இதனுடைய விளக்கம் புரியும். இது தெரியாமையே இல்லையா நம்ம தொடர்ந்து ஒரு சாதாரண பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருந்துட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்னதான் நம்முடைய ஜெபத்தை நம்ம சொன்னாலுமே தேவன் அதை அங்கீகரிப்பாரா? வசனம் பாருங்கள், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவன். அப்போ முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா முதல்ல தேவனுடைய வசனங்களை நிறைய கேட்கணும். அவர்கிட்ட பேசணும். அவர் நம்மக்கிட்ட பேசணும். எங்களுக்கெல்லாம் சத்தியம் சொல்லி கொடுத்த ஒரு மூத்த சகோதரர் இந்த ஜெபத்தை குறித்து சொன்னார். நம்ம ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணோம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா அப்படின்னாரு. எங்களுக்கு புரியல. என்ன பிரதர் அப்படின்னா, தேவனை பார்த்து நம்ம சொல்கிறோமா, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறதா அர்த்தம்னார். பயந்துட்டோம். அப்படியா? ஆமாம். அப்போ அவர் நம்மக்கிட்ட அதிகமான நேரம் பைபிள் படித்தோம்னா இப்போ அவர் என்ன சொல்கிறார்? நான் சொல்கிறத நீ கேளு. சரியாண்டவரே, நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குறேன். அப்படியே பைபிள் எடுத்து படிச்சுட்டே இருக்கும். இதில் எது ரொம்ப தேவன் விரும்புகிறார்? அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும்னு விரும்புகிறாரா, நம்ம சொல்கிறத அவர் கேட்கணும்னு விரும்புகிறாரா? அதனால தான் சொன்னார், நீங்கள் வீண் வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் போடாதீங்க, உங்களுடைய ஜெபமெல்லாம் எனக்கு பிடிக்காது சொல்லிட்டார். அப்போது முதல்ல என்னுடைய வேதத்தினுடைய வசனங்கள் கேளு. அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறார் பாருங்கள், எரேமியா 44:23 பாருங்கள். நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம, கவனிங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாதபடி போனபடினால் இந்த தீங்கு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு வந்துச்சுங்கிறார். அப்போது இஸ்ரேல் ஜனங்க பண்ண மிகப்பெரிய தப்பு, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, கர்த்தருடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்கல. ஆனால் பெருசாக எங்களுக்கு எல்லாம் பயங்கரமான பிரச்சனை, ஆண்டவரே எல்லாம் சொன்னாங்க. தேவன் கேட்கலையா? காரணம் என்ன? அவருடைய நீதி உள்ள கடவுள். அவர் சொல்கிறார், நான் சொல்கிறபடி நீ கேட்டானே நீ உனக்கு சேமம், ஜாக்கிரதைன்னார். ஆனால் அவங்க புரியவே இல்லை பாருங்கள். இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தவர் சொன்னார். மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவேன்னு சொல்கிறவன் பிரவேசிப்பதில்லை. அநேகம் பேர் என்னை நோக்கி கர்த்தாவேன்னு சொல்லுவாங்க, உங்களுடைய நாமத்தினால் தானே எல்லாம் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. இதைத்தான் யாக்கோபுக்கு எழுதும்போது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் நீங்கள் என்ன பண்ணிடலைங்க, பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்கிறாங்க. அப்போது நம்ம நிறைய நம்முடைய விண்ணப்பங்களே தேவனுக்கு பிரியமாக இருக்கிற விண்ணப்பமாக இல்லையா? நமக்கு என்ன பிரியமோ அதை தேவன் இங்கே செஞ்சாகணும். கவனிச்சு பாருங்கள், பிதாவாகிய தேவனுக்கென்று நாம் இருக்கிறோம். அவருடைய நாம மகிமைக்கென்று தான் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் வந்தார். அவரை தலையாக கொண்டு அவருடைய சபை மக்கள் கூட எப்படி இருக்கணும்? அவருடைய நாமத்திற்கென்று, அவங்களுக்கென்று சுயமான சித்தம் இச்சை இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் எல்லா சுயநலத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு தேவனுடைய சித்தமும் அவருடைய சத்தமும் கேட்காம தெரியாமல் நாம் என்ன ஜெபம் பண்ணாலும் தேவன், அதனால தான் சொல்கிறார், நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க, அது தகாத விதமாக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறீங்க, அதனால தான் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார்? அது வேணும் இல்லையா? நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கலாம், 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமான்களுடைய ஜெபத்தையோ கேட்கிறார். யாருங்க நீதிமான்? பைபிளில் யார் நீதிமான்? அருமையான விளக்கம் நம்முடைய தாவீதெல்லாம் எழுதுனாங்க. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா வாஞ்சிக்கிறதுக்கு ஒரு பெரிய விளக்கம் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த ஞாபகம் இருக்குல்ல. ஒரு வேடன் மானை அந்த ஒரு மயக்க மருந்து தடவி வில்லில் அடிச்சோன்னே அந்த மான் மயக்கத்தில் வலியில் துடிச்சிட்டு ஓடுமா. நீரோடையை நோக்கி தன்னுடைய முழு சக்தியும் பிரயோகித்து படுத்து பிறண்டு ஓடி அந்த நீரோடைக்கு வரும்போது தன்னுடைய முழு சக்தியும் அது இழந்து செத்து போயிடும். தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு அந்த மான் எந்த அளவுக்கு வாஞ்சித்து கதறுதோ அந்த மாதிரி தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது,
அப்படி வாஞ்சிக்கிறவங்களுக்கு பேர் தாங்க நீதிமான். நீதிமான். சரியா? 1 பேதுரு எழுதுகிறார் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். பேதுரு எழுதுகிறார் பாருங்க, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவனுடைய வேண்டுதலுக்காக கவனமாயிருக்கிறதா. புரியுதுங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கிட்டா, அதாவது நம்மளாம் நிறைய ஜெபம் பண்ணி சில பேர் எனக்கு பதிலே இல்லைங்க பிரதர், ஜெபம் தேவன் கேட்குறாரு புலம்புறான். ஆனால் தேவன் பாருங்க, ஒரு நீதிமான் ஒருத்தர் இருக்கான்னா அவனை பார்த்துட்டே இருக்காரான். இவன் எப்படா ஜெபம் பண்ணுவான், இவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யலாம், ஏதாவது ஜெபம் பண்ணுவானா, அவன் அவ்வளோ சீக்கிரம் ஜெபம் பண்ண மாட்டானா அப்படின்னா புரியுதுங்களா? அவன் எப்போதுமே தேவனுடைய நீதியவே பார்த்துட்டு போனான். அப்பா நீங்கள் நீதி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். அப்போ அவன் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? அவன் என்ன மனநிலையில் இருக்கான் தெரியுமா? உம்முடைய சத்தியம், உம்முடைய நீதியை நான் வாங்கிட்டேன்னா எனக்கு அது போதும், மற்றதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. புரியுதுங்களா? தேவனுடைய நீதியை தேடக்கூடிய மான். நீதினா புரியுதா? கீழ்ப்படிதல். அவன் எப்படி தெரியுமா இருப்பான் அந்த நீதிமான்? அப்பா காலையில் எழுந்திரிச்சோன்னே, அப்பா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நான் அதை உடனே கீழ்ப்படுகிறேன். உங்களுக்கு இது விருப்பம் இல்லையா, நான் இமீடியட்டாக அதை நிறுத்திடுறேன், நான் செய்ய மாட்டேன். இது உங்களுக்கு விருப்பமா, உடனே செய்கிறேன். அந்த நீதியை தேடிக்கொண்டிருக்கிற மான்கள் மாதிரி இருக்கிற நீதிமான், அவன் எப்படா ஜெபம் பண்ணுவான்னு தேவன் பார்க்குறான். யோசனை பண்ணி பாருங்கள் அன்புக்குரிய சகோதரன். சங்கீதம் 34:15 இதே தாங்க அதை ரிப்பீட் பண்ணுறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்காக திறந்திருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்கள், நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் என்ன செய்கிறாராம், நீங்களாக்கி விடுகிறார். இப்போ நாம் நீதியை தேடக்கூடிய மான்களாக இருந்தால் நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்பார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு செக் இருக்கு. அவருடைய வசனங்களை நம்ம முன்னாடி வச்சு அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம நீதிமான்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஒரு பிறவி குருடனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார். அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். இது ரொம்ப நார்மலாக தெரியும். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். முக்கியமான வசனம் கவனிங்க. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இது இன்னும் வேறு மாதிரி எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தால் மட்டும் பத்தாது, அவருக்கு சித்தமானது என்னவோ அதை செய்யணும். அப்போ தான் அவனுக்கு அவர் செவி கொடுப்பார். சரியா? இதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்கள். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். முக்கியமான விஷயம், அவருடைய கற்பனைகளை முதல்ல கை கொள்ளணும் இல்லையா? அந்த பிறவி கூட அந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட் கூட கவனிச்சு பாருங்கள். ஒருவன் தெய்வ பக்தி உள்ளவனாக இருந்தால் பத்தாது, அவருக்கு சித்தமானது என்ன. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அப்படியா, அப்போது தேவனுக்கு சித்தமானது என்னன்னு தெரியணும் இல்லையா? அப்படி என்னதான் அவருடைய விருப்பம். இது நம்ம பல சந்தர்ப்பங்களில் இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்லேயே பார்த்துட்டோம். அவருக்கு சித்தமானது என்னங்கிறத அவர் கிளியராக சொல்லிட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அது விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இதுதான் அவருடைய விருப்பமா. வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இதுதான் அவருடைய விருப்பம். நீங்கள் இந்த உலகத்தார் போடுற வேஷம் போடாதீங்க, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. பாருங்க, முதல்ல உலகத்தார் போடுற வேஷம் போடக்கூடாது. ரெண்டாவது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. கவனிக்கணுமா? அவருக்கு ஆக்சுவலாக என்ன தேவனுக்கு விருப்பம் பாருங்கள். ஒவ்வொரு வசனம் எடுத்து பாருங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த வசனம் என்ன சொல்லுது, தேவனுக்கு என்ன விருப்பம், அதை உடனே செய்யலாம். அப்போ தெரிஞ்சிருச்சு, ஒரு விருப்பம் தெரிஞ்சிருச்சு. அது என்ன தெரியும்னா, இதுக்கு முன்னாடி அவருக்கு விருப்பம் இல்லாமல் சில விஷயங்கள் நடந்துட்டு இருந்திருக்கிறோம், அதுக்கு நம்முடைய மனசை திருப்பியிருந்தோம். இப்போ என்ன செய்யணும்? பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவுமாங்கள். என்ன செய்யணும்? இது வரைக்கும் நம்ம விருப்பத்தை நிறைவேற்றிட்டு இருந்தோம்,
இப்போ அவருடைய விருப்பம் என்னங்கிறத அவருடைய வசனங்கள் மூலம் கண்டுபிடிச்சிட்டோம். உடனே நம்முடைய மனசை அப்படி திருப்பணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மைண்டு. அப்படியே நம்ம மைண்டை திருப்பணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, நான் ஒரு பெரிய பதவியில் இருந்தேன், எனக்கு காலிங் வந்துச்சு, அந்த பதவியே விட்டு போட்டு நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுவரைக்கும் நம்முடைய மாம்சமும் மனசும் செய்து கொண்டிருந்த காரியங்கள் நம்முடைய விருப்பத்துக்கு செஞ்சுட்டு இருந்தோம். தேவனுக்கு விருப்பம் என்னங்கிறவுடைய வசனங்கள் மூலம் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அந்த விருப்பத்தை செய்கிறதுக்கு நம்முடைய முழு கவனத்தையும் மனசை திருப்பணும். அப்படி திருப்பும்போது அதனுடைய உச்சக்கட்டம் தான். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படின்னா மற்றதெல்லாம் வெறும் ஆராதனை வேணா பண்ணலாம். புத்தியுள்ள ஆராதனைன்னா இதுதான். நம்முடைய முழு சரீரத்தையும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த உலகத்தின் வேஷம் போடக்கூடாது. தேவனுடைய விருப்பத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும். அந்த வாழ்க்கைக்கு நம்மை தயார் செஞ்சுக்கணும். அது நம்முடைய விருப்பமில்லாத சில நிலைமைகள் கூட அதில் வரலாம். ஆனால் அதை ரொம்ப விருப்பத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி போனார். தான் சொன்னார், இடுக்கமான வாசல். படித்தோமா இல்லையா? எல்லாரும் இடுக்கமான வாசலை விரும்ப மாட்டாங்க. துன்பங்களும் கஷ்டங்களும் வியாகுலங்கள் இருக்கிற ஒரு பாதை எது? ஆனால் அதனுடைய முடிவு ராஜரீகம், ராஜாக்களாக உட்கார வைக்க போகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ ஜீவ பலினா என்ன தவறாக புரிஞ்சுக்கூடாதுன்னு ஏதோ உயிரோடு இருக்கும்போதே வெட்டிடுவாங்க போட்டிருக்கு. அந்த அர்த்தம் அல்ல. லிவிங் சாக்ரிஃபைஸ், உயிருள்ள பலி அப்படின்னா புரியுதுங்களா? நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நம்முடைய காலம், நேரம், பணம், சிரமம், ஆசை, இச்சைகள், நம்முடைய தாளந்துகள், இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து, அதுதான் ஜீவபலி. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தேவனுக்கென்று நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை டோட்டலாக. அப்படி ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கறது தான் புத்தி உள்ள ஆராதனைன்னு சொன்னார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்துட்டு நாம் ஜெபம் பண்ணோம்னா தேவன் கேட்பாரா இல்லையா? அதனால தான் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறார். மார்க் 11:24 வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். பாருங்க, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இது சாதாரணமான விஷயம் கிடையாது. தேவன்கிட்ட அதாவது ஒன்று சொல்லிட்டு இது கட்டாயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம தேவனிடத்தில் விசுவாசித்து தான் ஜெபம் பண்ணணுங்கிறார். சரியா? அது எப்படி உடனே கிடைக்குமா? இப்போ நான் இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து அவசரமாக திடீர்னு ஹைதராபாத் போகணும். நாளைக்கே ஒரு மீட்டிங். உடனடியாக நான் ட்ரெயினில் போகிறதுக்கு எனக்கு வழி இல்லை. உடனே தேவனே எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணால் தேவன் கொடுப்பாரா? இந்த வசனத்தை இந்த பாருங்க, இப்படி அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதை பெற்றுக்கொள்ளுகிற என்று விசுவாசி, எனக்கு உடனடியாக ஒரு ஹெலிகாப்டர் தேவன் கொடுப்பார் அப்படின்னு விசுவாசி ஜெபம் பண்ணலாமான்னா ரொம்ப முக்கியம். அப்போ ஏதோ ஒரு புரிந்து கொள்ளுதல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? இதுக்கு பாருங்கள், அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். யோவான் 15:7 என்ன சொல்கிறார்? தயவு செய்து இந்த வார்த்தையை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக உங்கள் வீட்டில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நிறுத்தி நிதானமாக 2 தடவை 3 தடவை படிங்க. என்ன சொல்கிறார் பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கொடுக்கப்படும். பாருங்க, நீங்கள் என்னிலும், நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்குள்ள நிலைச்சிருந்தா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கொடுக்கப்படும். அப்போ அந்த வார்த்தைகள் நமக்குள்ள வந்துருச்சுனாலே என்ன கேட்போம் தெரியுங்களா? நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். தேவன்கிட்ட நம்முடைய லிமிட்டை மீறி ஹெலிகாப்டர் கேட்கக்கூடாதுன்னு தெரியும். நம்ம உடனே அது தெரியாமையே அப்போ பாருங்கள், அந்த வேத வசனத்தை நம்ம இன்னும் நம்முடைய உள்ளுக்குள்ளே போகல. அதனால தான் நம்ம கண்டுபிடிக்காட்டுருவோம் இல்லையா? அப்போ எது தேவை, எது நம்முடைய தகுதி, எது தேவன் செய்வார், எது அவருக்கு விருப்பம், அதை கண்டுபிடிக்கிறதா வேத வசனங்கள். அதனால தான் சொல்கிறார், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் ரொம்ப அதிகமாக நம்ம போகும்போது நமக்கு என்ன தெரியும் தெரியுங்களா? தயவு செய்து புரிந்து கொள்ளலாம். என்ன தெரியும்னா, தேவன்கிட்ட என்ன கேட்கணும்னு சொல்லி வேத வசனங்கள் நம்மை வழி நடத்தும். என்ன கேட்கணும்னு பைபிள் சொல்லியிருக்கு, அதை தாங்க கேட்கணும்.
நம்ம இஷ்டத்துக்கு, நம்ம விருப்பத்துக்கு, நம்முடைய சுயநலத்துக்கு என்ன வேணாலும் கேட்கலாம். அப்படி எங்கேயுமே வேதத்தில் இல்லை. தேவன்கிட்ட கேட்பதற்கென்று ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன் அப்படி? கேட்காமையே தாங்க நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த பூமியில் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி தேவன்கிட்ட, தேவனே என்ன மனுஷனாக பிறக்க வைங்கன்னு கேட்டோமா? பிறக்க வச்சிருக்காரு. தேவனே என்னை கிறிஸ்தவர்களாக படைங்கன்னு கேட்டோமா? இல்லையே. தேவனே எங்களுக்கு பைபிள் எங்களுக்கு கொடுங்க, எங்கள் ஃபேமிலியே கிறிஸ்துவ குடும்பமாக மாற்றுங்கன்னு கேட்டோமா? இல்லையே. இந்த பூமியில் எல்லாமே தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம கேட்காமையே தாங்க கொடுத்துருக்காரு. நமக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கலான்னா, நமக்கு இப்போ என்னென்ன இருக்குதோ அதை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களோட கம்பேர் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இல்லைங்க. வீடு இல்லை, வாசல் இல்லை, ட்ரெஸ்ஸு சரியாக இல்லை, சாப்பாடு இல்லை, வேலை இல்லை. இன்றைக்கெல்லாம் நம்ம அப்படியா இருக்கா இல்லையா? ஆனால் இதுக்கு மேலே நமக்கு நிறைய சில அந்த ஒரு சுயநலம் வரும்போது எப்படி தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார்? யோசனை பண்ணி பாருங்கள். அதனால தான் இந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ. அப்படின்னா இப்போ நம்ம என்ன சரி, இப்போ நாங்கள் என்ன தான் கேட்குறது? எல்லாமே கேட்காமையே கொடுக்குறாருன்னு வேறு சொல்கிறீங்க. பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஆண்டவர் கூட சொன்னார்ல, நீ கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். ஒரு அப்பா அம்மா ஒரு சின்ன குழந்தைக்கு தாய் தகப்பன், இப்போ தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு, இவங்க இன்னும் 10 குழந்தை பெற்றவங்க இல்லை, அப்படி வச்சுங்க. புது மனத்தம்பதிகள் இப்போ தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. ஆனாலும் அந்த குழந்தை லைட்டாக முகம் சுளிக்கும்போது, அழுகும்போது அந்த தாய் தகப்பனுக்கு புரியுமா இல்லையா? அந்த குழந்தைக்கு பசிக்குது, ஏதோ இரிட்டேஷன், உடனே கவனிக்கணும். அந்த குழந்தை கேட்குதா? இல்லையே. சரியான ஒரு டைம் வரும்போது இல்லை குழந்தைக்கு பசிக்கும்னு சொல்லி அதுக்கு தேவையான உணவு கொடுக்குறது இல்லையா? அப்போ சாதாரண ஒரு புது தாய் தகப்பனே, அந்த அனுபவம், குழந்தைகளை வளர்த்துன அனுபவம் இல்லாதவர்களே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு நேச்சருக்குள்ளே வந்துடுறாங்க பாருங்கள். மனுஷனுங்க இருக்கிறாங்களா இல்லையா? தேவன் மேலே பார்க்கறது இல்லையா? அப்போ நமக்கு என்ன தேவை, ஏற்ற காலத்தில் என்ன கொடுக்கணும் அது அவருக்கு தெரியாதா? நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா? அவரை நம்ம கைட் பண்ணுமா? அவசியமே இல்லை. சரி, இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? இப்போ அவர்கிட்ட என்ன தான் கேட்குறது? நாங்கள் என்னென்னமோ கேட்கலான்ட்டு இருந்தோம். இப்போ தேவன் என்ன சொல்கிறார்? வசனத்தை முதல் படி, அதுக்கப்புறம் நீ உனக்கு என்ன வேணும்னு நீ கேட்பேன்னு சொன்னார் இல்லையா? ஆண்டவராக தான் சொன்னார். அப்போது நம்ம தேவன்கிட்ட என்ன கேட்கணும், எதை ஜெபம் செய்து கேட்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரரே, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்கள் மைண்ட்லேயே சொல்லி பார்த்துங்க. தேவன்கிட்ட என்ன கேட்கணும்? கார் கேட்கலாமா? பங்களா, வேலை, பொண்ணுக்கு மாப்பிள்ளை, மாப்பிள்ளைக்கு பொண்ணு, ஒரு லேண்டு, ஒரு சர்ச்சுக்கு இடம், எல்லாம் கேட்கலாமா? எல்லாம் நம்ம கடவுளுக்கு தானே கேட்குறோம் அப்படி கூட நினைக்கலாம். இந்த கேள்விக்கு விடை என்ன தெரியுமா? என்ன விடை தெரியுங்களா? நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதாங்க கேட்கணும். அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். என்ன இல்லையோ அதை கேட்கணும். இப்போ கேள்வி, என்ன இல்லைன்னு சொல்லுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள்கிட்ட என்ன இல்லைன்னு பாருங்கள். வீட்டில் சுற்றி பாருங்கள், அப்படியே சுற்றி பாருங்கள். டிவி இருக்கா? ஃப்ரிட்ஜ் இருக்கா? டைனிங் டேபிள், வாஷிங் மிஷின், பெட்ரூம், சமையல் ரூம், கேஸ் அடுப்பு, பாத்திரம், அப்புறம் வெளியில் போய் நின்று பாருங்கள், ஸ்கூட்டர், பைக்கு, காரு, இதெல்லாம் நீங்கள் கேட்காமே கொடுத்தாரா? கேட்டிங்களா? ஒரு சிலர் ஆமாம் நான் கார் வேணும்னு கேட்டேன், இன்னொரு 10 பேர் கேட்கலையே, அவங்களுக்கு கொடுத்துருக்காருல்ல. பாருங்க. அப்போது இவைகளெல்லாம் அநித்தியமான நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சாதாரணமான பொருள். நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த அநித்தியமான வாழ்க்கைக்காக இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பிதாவாகிய தேவனிடத்தில் சேரக்கூடிய நித்தியமான ஒரு ராஜ்யம், பரலோக ராஜ்யம். நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லைன்ட்டார் பவுல் எழுதுறார். நம்முடைய குடியிருப்பு மேலே இருக்கு, அங்கே வாழ்கிறதுக்கு இங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறார். இந்த விவரம் தெரியாமல் இங்கே நம்ம எல்லா வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்துட்டுருக்குறோம். கவனிக்கலாம். அப்போது இது எல்லாமே நமக்கு கேட்காமையே தான் கொடுத்துருக்காருங்க. ஒரு விஷயம் மட்டும் கேட்டால் தான் அங்கே கொடுப்பார். பைபிள் சொல்லுது, அப்படி தான் சொல்லுது. ஆண்டவர் நமக்கு அதை அப்படி தான் கைட் பண்ணுறார். அப்போ என்ன தான் நமக்கு தேவை? இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். என்ன இல்லைன்னு பாருங்கள், உங்களை சுற்றிலும் என்ன இல்லைன்னு அப்படி சுற்றி பாருங்கள் பார்க்கலாம்.
எவ்வளவு தடவை சுற்றி வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது நம்ம கண்ணில் பார்க்குற விஷயம் இல்லை. அதையத்தான் நம்மக்கிட்ட கேட்க சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர் சொல்கிறார், அது என்ன தெரியுமா? இப்போ வாசிக்கலாம். லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள். ஆரம்பிக்கிறதே நமக்கு அட்ரஸ் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. நம்மளை பார்த்து நல்லவர்கள்லாம் சொல்லியிருக்கு. எப்படி சொல்கிறார் பாருங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது மேலே பரமபிதாவானவர், பார்த்தீங்களா, இது ஆண்டவர் சொல்கிறார். அப்பா பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? புரியுதுங்களா? அப்போ தேவனிடத்தில் என்ன கேட்கணும்? தேவனுடைய பரிசுத்த ஆவியா, அப்பா உம்முடைய குமாரனுக்கு புறாவை போல இறக்குனீங்களே, புரியுதா? அதே பரிசுத்தமான ஆவியை எங்களுக்கும் கொடுங்க, அவர் மூலமாக கொடுங்க. இந்த ஆவி இல்லாதனால தான் உலகத்தின் ஆவி நாங்கள் வச்சுக்கிட்டு உலக பிரகாரமாக போயிட்டுருக்குறோம். உலக பிரகாரமான ஆசை இச்சைகள், சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு ஜெபமும் பண்ணுறோம். எப்படி கேட்பார்? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போது நம்மக்கிட்ட என்ன இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோமா? பரிசுத்தாவி இருந்தால் பரிசுத்தாவினுடைய கேரக்டர் நமக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இருக்கா? அந்த ஆவி பரிசுத்தாவினுடைய கேரக்டர் வேற ஒன்றும் இல்லைங்க. ஆவியின் கனிகள் பவுல் எழுதுறார் இல்லையா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், 9 நல்ல கேரக்டர் நமக்குள்ள இருக்குமா? பரிசுத்தாவி இருந்தால். அதில் அன்பை எடுத்துக்கிட்டிங்கனாலே அது ஒன்றுலேயே எல்லாமே அடிபட்டுரும். இப்போ நம்மக்கிட்ட அன்பு இருக்குதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். யார்கிட்டயா போய் நன்மை செய்ய, நிறைய பேர் இப்படி தான் சொல்லுவாங்க, அன்பு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பாருங்கள், போய் நன்மை செய்வாங்க. அப்போ நன்மை செய்கிறதெல்லாம் அன்பு அப்படின்னா அது ஒரு வகை, அவ்வளோதான். ஆனால் உண்மையான அன்புடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. இருக்கா நம்மக்கிட்ட? பாருங்கள், நீடிய சாந்தம் தயவு இருக்கா? அன்புக்கு பொறாமை இல்லை, இருக்குதா இல்லையா? கவனிங்க. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும், விசுவாசிக்கும். இதுதாங்க அன்பு. இருக்கா? இந்த கேரக்டர் இருக்கா? இல்லை. வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? இருக்கு. டிவி இருக்கா? இருக்கு. கார் இருக்கா? இருக்கு. பங்களா இருக்கா? இருக்கு. நீடிய பொறுமை இருக்கா? இல்லை. தயவு இருக்கா? இல்லை. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணும்? இதைத்தாங்க தேவன்கிட்ட கேட்கணும். அதைத்தான் சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு. அப்போது நமக்கு நல்ல ஈவு இதுதாங்கிறத தேவன் முடிவு பண்ணி வச்சுருக்கார். அதை தவிர எல்லாமே கேட்குறோம்னு என்ன அர்த்தம்? கொடுப்பாரா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போது இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோடு இருக்கக்கூடிய பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனை, சத்தியாவியாகிய தேற்றரவாளனை. தேற்றரவாளனுக்கு அர்த்தமெல்லாம் நம்ம கடந்த வகுப்புலேயே பார்த்துட்டோம் இல்லையா? ஒரு மனுஷன் தேற்றுவது போல தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வந்தால் நாம் தேற்றப்படுவோம். இதையத்தான் தேவன் கேட்க சொல்கிறார். அப்படின்னா உலக பிரகாரமான காரியங்களை குறித்து கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாதுங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். கேட்கலாமா வேண்டாமா? ஆண்டவர் நம்மகிட்ட எல்லாத்தையும் கேட்கத்தானே சொல்லியிருக்காரு. கேளுங்கள் கொடுக்கப்படும். அவர் சொன்னது வசனம். உலக பிரகாரமான கார், பங்களாவை அதை பற்றியெல்லாம் அவர் பேசலை. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா கேட்கக்கூடாதானே? இதுக்கு ஒரு அருமையான ஒரு உவமை கூட நமக்கு படிச்சிருக்கீங்க இல்லையா? லூக்கா 12 ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் நிறைய களஞ்சியம் சேர்த்துனானோ. அப்புறம் அந்த ஸ்டாக்கெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை, மேலும் நிறைய குடோன் கட்டிட்டு இருக்கிறான். சொல்லிவிட்டு அப்போவே ரிசல்ட் கொடுக்குறாரு, மதிகேடனே இன்றைக்கி நைட் நீ செத்து போயிட்டா நீ சம்பாரிச்சதெல்லாம் என்ன பிரயோஜனம்னு கேட்டார் இல்லையா? அப்போ இந்த உலக பிரகாரமாக தேவன் பாருங்கள், எதையுமே தேவன் நம்மக்கிட்ட கேட்கணும்னு எதிர்பார்க்குறதே இல்லை. அதனால் அவர் என்ன சொல்கிறார், தம்முடைய சீசரை நோக்கி இப்படியெல்லாம் இருக்கிறபடினாலே எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன், சாப்பிடவே இல்லைன்னா கூட உயிர் வாழ்றதுக்குரிய சக்தியை தேவன் தானே கொடுக்குறார். உடையை பார்க்கிலும் சரீரம், சரீரம் இருந்தால் தானே உங்களுக்கு உடை. அப்போ அந்த சரீரத்தை யார் பாதுகாக்கிறது? தேவன் தான்.
சொல்கிறார் பாருங்க, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலை இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கறது இல்லை, ஆனாலும் தேவன் அவைகளுக்கு பிழைப்பு ஊட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அன்புக்குரிய ஒரு சகோதர ஒரு உதாரணம் கவனிங்க. நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த பூமியில் நடந்துட்டு இருக்குது. கவனிக்கலாம். இன்டர் கான்டினென்டல் மைக்ரேஷன் பேர்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். கண்டம் விட்டு கண்டம் பறக்கக்கூடிய பறவைகள். செப்டம்பர் மாதம் சுவிட்சர்லாண்டில், உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு 10ஆம் தேதி டேக் ஆஃப் ஆகுது. சில பறவைகள் கண்டினியூஸாக பறக்குது. ஒரு மாதம், 1.5 மாதம், புரியுதுங்களா? பறந்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி நம்முடைய வேடந்தாங்களுக்கு வந்து சேருதுங்க. நான் ஸ்டாப்பு. கவனிங்க, நான் ஸ்டாப்பு. புரியுதுங்களா? அதே மாதிரி அமெரிக்கா, அட்லாண்டா, அரிசோனா மாநிலங்கள், இந்த மாதிரி நிறைய இடங்கள்லேருந்து பறவைகள் அங்கே பறந்து அவ்வளோ பெரிய அட்லாண்டிக் கடலை கடந்து என்ன பண்ணு தெரியுங்களா, அப்படியே ஐரோப்பாவில் வந்து இறங்குது. ஒரு மாதம் எங்கேயுமே இறங்குறது இல்லைங்க, நான் ஸ்டாப். எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? இந்த பறவைகளை ஆராய்ச்சி பண்ணுற பெரிய பெரிய விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பறவைகள் மேலே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சு தான் பறக்க விடுறாங்க. என்ன ஆச்சரியம்னா, எந்த இடத்துலையும் எல்லாம் அட்லாண்டிக் கடல் கவனிச்சு பாருங்கள். அந்த நம்முடைய ஃப்ளைட்டில் போனாலே 13 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பறந்து போகணும். அப்படி இருக்கிற போது இந்த பறவை எங்கேயுமே இறங்குறது இல்லையா, எந்த இடத்துலையுமே இறங்குறது இல்லை, எல்லாமே தண்ணி நான் ஸ்டாப்பாக பறந்து வருதுங்க. 10, 20 நாள், 30 நாள் எந்த உணவும் எடுத்துக்கிறது இல்லை. ஆச்சரியம். அது வந்து இறங்குறத பாருங்கள், 10 நாள் 20 நாள் உட்கார வச்சு அங்கே அந்த படம் எடுக்கிறான். கரெக்டாக அந்த எலக்ட்ரானிக் டிவைஸோடு வந்து இறங்குது. அதை எடுத்து பார்க்கும்போது இவர்களுக்கு ஆச்சரியத்திலே ஆச்சரியம். ஏன்னா 15-20 நாட்கள் எங்கேயுமே இறங்காமல் நான் ஸ்டாப்பாக பறந்து வருதான். இதையத்தாங்க சொல்கிறார். பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். நான் பிழைப்போடுறது இல்லையா? நீங்கள் ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? கவலைப்படுகிறதுனால உங்கள் சரீரத்தில் எவன் ஒரு முளத்தை கூட்டுவான் சொல்லிட்டு, மிகவும் அற்பமான காரியம் முதலால் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறார். அதாவது பாருங்கள், இந்த ஒரு ரிமோட் எடுத்து இங்கிருந்து எங்கே எடுத்து வைக்க முடியாது நம்மளால். ஏன்? அதுக்கு சக்தி கொடுக்கணும், தேவன் சக்தி கொடுக்கணும். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அடுத்தது பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூக்கிறதும் இல்லை. ஆனால் சாலமோன் எப்படி உடுத்திருந்தாரோ அந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறார் பாருங்க. காட்டு புஷ்பங்கள் அந்த காலத்தில் லீபனோன் மலையில அந்த வாட்டர் லில்லின்னெல்லாம் சொல்லுவோம், லில்லி மலர்கள் பற்றி படிக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குமா சொல்கிறார். நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கெல்லாம் நீங்களாம் போய் தண்ணி ஊற்றுறீங்க, அது தானாக வளருது, நான் வளர வைக்கிறேன். எவ்வளோ அழகான மலர்கள் இந்த பூமியில். யோசனை பண்ணி பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த கலர், அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் எப்படி வந்து அந்த பூக்குள்ளே அவ்வளோ அருமையான கலர், அந்த டிசைனு யார் பண்ணுறது? தேவன் ஒன்றையும் என்ன பண்ணியிருக்கார், இந்த உலக ஜனங்கள் பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக அவங்களுக்காகவே படைச்சிருக்கிறாருங்க இதெல்லாம். அப்போ எந்த அளவுக்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவர் எவ்வளோ மைனூட்டாக மனசில் வச்சுட்டு அவங்களுக்காகவே இதை சிந்திக்கிறார் பாருங்க. அதனால தான் சொன்னார் லூக்கா 12:28, இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, நம்மளை பார்த்தா இன்றைக்கு காற்றிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வித்தால் உங்களுக்கு எப்படி கவனிப்பார்? அதனால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் கவனிங்க, சந்தேகப்படாமல் இருங்க. இதெல்லாம் கேட்காதீங்க, உலக பிரகாரமான விஷயமெல்லாம் கேட்காதீங்க சொல்லிட்டார். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பிதா முன்னாடி அவருக்கு தெரியுங்கிறார். எல்லாமே எனக்கு தெரியும், உங்களுக்கு இது தேவைன்னு தெரியாதா? அப்போது என்ன செய்யக்கூடாதுன்னு, என்னமோ அவருக்கு தெரியாத மாதிரியும் நம்ம அவரை போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரியும் நம்ம அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிடக்கூடாதுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, சில பேருடைய ஜெபம் வந்து கொஞ்சம் கவனிக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படின்னா, ஏதோ தேவன் இரக்கம் இல்லாதவர் போலையும், இவர்கள் வந்து இரக்கத்தை அவர் காட்டுறதுக்கு அவரை தூண்டுற மாதிரியும். கவனிச்சிருக்கீங்களா? எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா? ஆண்டவரே,
அவர்களை நீர் கண்ணோக்கி பாரும் அப்படின்னா ஏதோ அவர் பார்க்க மாட்டேங்கிற மாதிரியும் இவர் சொல்கிறதுனால தான் பார்க்குற மாதிரிங்கிற அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸிங் வந்துடக்கூடாது. நம்முடைய பிதாவாகிய தேவன் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் பார்க்குறார் எல்லாரையும். ஆனால் ஒன்று, நம்ம என்ன செய்யணும், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற ஒரு தைரியம். அதனால் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இதுக்கு விளக்கம் ஏற்கனவே பார்த்துட்டோம். என்ன கேட்கணும்னு சொல்லியிருக்கார், அதை கேட்டோம்னா அதை பெற்றுக்கொள்ளுவோம்ங்கிற தைரியம் ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குது. இப்போ பிரச்சனை என்ன, அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கிறதா? பரிசுத்த ஆவி நமக்குள் இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கலாம், ஆவியின் கனிகள் அந்த கேரக்டர் நமக்குள் இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையில் நிறைய வரங்கள் கொடுத்தார், அவங்க அற்புதங்கள் செய்தாங்க. இப்போ 2ஆம் வருகையில் அவர் வரும்போது அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா, அற்புதங்களாகவே இருப்பாங்க. அப்படின்னா புரியுதா? அதாவது எந்த மனுஷனும் செய்யக்கூடாது இவங்க செய்வாங்களாம். நீடிய பொறுமையாக ஒரு மனுஷனால் இருக்க முடியாது, ஆனால் இவங்க இருப்பாங்க. ஏன்னா வேதம் அவங்கள மாற்றிருக்கும். ஆசைப்படாமல் இருக்க முடியாது, ஆனால் இவங்க ஆசைப்படாமல் இருப்பாங்க. ஒரு மனுஷனால் இதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியாது, ஆனால் அவர்கள் மத்தியில் இவர்கள் ஒரு அற்புத பிறவிகளாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்புக்குரிய சூழ்நிலை. அப்போ நம்ம எதை கேட்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அடுத்தது நம்ம பார்க்கும்போது அது எப்படி ஜெபம் பண்ண வேணும் அப்படிங்கிற போது 2 வகையான ஜெபம் இருக்குது. ஒரு நீண்ட ஜெபம், சுருக்கமான ஜெபம். இதில் நீண்ட ஜெபம் தேவன் விரும்புகிறாரா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்தோம். நீண்ட ஜெபம்ங்கிறது என்ன, அவருக்கு நம்ம நிறைய சொல்கிற மாதிரி. சுருக்கமான ஜெபம்ங்கிறது என்ன, அவருக்கு நம்ம நன்றி சொல்கிறது. எல்லாத்தையும் மைண்டில் வச்சு நன்றி சொல்கிறது. அவருக்கு நிறைய விளக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? கவனிங்க. அதனால தான் முதலே சொன்னேன், ஒரு மந்திரி ரூமுக்குள்ளே போகும்போது எந்த அளவுக்கு நம்ம பயபக்தியாக இருப்போம். ஒரு கலெக்டர் ரூமுக்குள்ளே போகும்போது, அல்லது நம்ம குழந்தைங்க படிக்கிற பிரின்சிபல் ரூமுக்குள்ளே போகும்போது எவ்வளோ ஒரு அமைதியாக போகும், எவ்வளோ ஒரு பக்குவமான பேச்சு, பயபக்தியான நடவடிக்கை. இது நம்முடைய பிதாவாகிய தேவன் கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும்போது இருக்கா? திங்க் பண்ணி பாருங்க. ஏன் இல்லை தெரியுங்களா? யார் பிதான்னு தெரியலிங்க. இப்போ தான் அது என்ன பிதா குமாரன் யாருங்கிறதே நம்ம ஓரளவுக்கு புரிகிறோம். யார் பிதான்னு தெரியாதனால அந்த பயபக்தியை போயிடுச்சு. அந்த பயபக்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அவரே இந்த பூமியில் இருக்கும்போது எவ்வளோ பயபக்தியோடு தன்னுடைய பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணியிருக்கார். அடுத்தது நம்ம ஜெபம் பண்ணுறதுடைய காரியங்கள் சொல்லும்போது இன்றைக்கி மாய்மாலை மாதிரி நீண்ட வசனமெல்லாம் பேச வேண்டாம், அது சுருக்கமாக இருந்தால் போதும். ஆனால் அதே சமயத்தில் அது எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அதனால தான் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த வசனத்துடைய அர்த்தம், தேவ சமூகத்தில் நீ துணிகரமாக கூட ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது. தேவன் வானத்தில் இருக்கார். தேவ சமூகம்ங்கிறது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னா, ஏதோ ஒரு சர்ச்சில் போய் நின்று பண்ணுற ப்ரேயர் மட்டும் தேவ சமூகம் நினச்சிக்காதீங்க. நம்ம உண்மையான தேவனை நோக்கி பேசுவதற்கு நம்மை மனதை தயார் பண்ணி ஒரு காட்டுக்குள்ளே நின்னாலும் நம்ம நிற்கிறது நம்முடைய வார்த்தைகள் தேவ சமூகம் பிதாவாகிய தேவனுக்கு கேட்கும். இந்த உலகமே அவருக்கு முன்பாக எப்படி இருக்குது? அவருடைய பிரசன்னம். அப்போ எல்லாமே அவருடைய சமூகம் தான், எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போது எங்கே தூரத்தில் நின்றுட்டு இருக்கிற போது பார்த்தீங்கன்னா இது தேவனுக்கு ரொம்ப தூரம் நினச்சிக்க வேண்டாம். நம்ம எங்கே நின்னாலும் அது தேவ சமூகம் தான். என்ன சொல்கிறாருன்னா, எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். அதனால் நீ தேவ சமூகத்தில் நிற்கும்போது துணிகரமாக கூட ஒரு வார்த்தை பேசுகிறாத. தேவன் மேலிருந்து பார்க்குறார், நீ பூமியில் இருக்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோ சொல்கிறார். அதனால் உன் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? சுருக்கமாக. ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்கிறார், நீ என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியும். மிக சுருக்கமாக நீ தேவனிடத்தில் நீ பேசணும். அவர் தான் உங்கள்கிட்ட நிறைய பேசணுங்கிறார். கவனிக்கிறீங்களா? அப்போது நம்ம எப்படி எந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தக்கூடாது தெரியுங்களா? தேவ சமூகத்தில் தேவன் அவருக்கு சித்தமானது தான் இங்கே செய்வார். நம்ம பிறந்ததே அவருடைய சித்தத்தின்படி தான். அப்படிங்கிற போது
அதாவது தேவ சமூகத்தில் துணிகரமான வார்த்தைகள் எல்லாம் நம்ம பேசிடக்கூடாதா? சில நேரங்களில் உரிமை ஏதோ தேவன் கொடுக்குறார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சில பேர் கட்டளை இடுகிறேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனித்து பாருங்கள், இதெல்லாம் தேவன் விரும்புகிறாரான்னு பாருங்கள். அது அவங்களுடைய விருப்பத்துக்கே விட்டுரும். கட்டளை இடுகிறேன் ஆண்டவரே அப்படின்னா அவர் தான் அங்கே கட்டளை இடணும். நம்மெல்லாம் அவருடைய சாதாரணமான ஊழியக்காரர்கள். அப்படியே பயபக்தியோடு அவர் கொடுக்கறத வாங்கணும் இல்லையா? அப்போது நம்ம எவ்வளோ பயபக்தியோட தேவன்கிட்ட பேசணும் யோசனை பண்ணி பாருங்கள். அதனால தான் சொன்னேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு மந்திரி ரூமுக்குள்ளே போகும்போது எவ்வளோ பயபக்தியோடு போகிறோம். அப்போ தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும்போது முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, நாம் நம்மை தயார் பண்ணணும். ஒரு பிரசங்கம் பண்ணும்போது தயார் பண்ணுறோமா இல்லையா? அதே மாதிரி தேவனிடத்தில் பேசுவதற்கு கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட தேவன்கிட்ட பேசணும். அவர் எதை விரும்புவார் இல்லையா? எந்த மாதிரி ஒரு சிந்தனை அவர் விரும்புகிறார், இதெல்லாம் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, ஜெபம் என்பது ஏதோ ரொம்ப மோசமாக, அதாவது நம்ம விருப்பத்துக்கெல்லாம் பண்ணுற விஷயம் கிடையாது. ஜெபம்ங்கிறது நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துகிற விஷயம். முழு கவனத்தோடு ஜெபத்தில் ஜெபம் பண்ணணும். அதனால தான் நல்லா கவனிங்க, இப்போல்லாம் நிறைய இடங்களில் ஜெபம் பண்ணும்போது முதல்ல சொல்கிறது என்ன தெரியுமா? முதல்ல தயவு செய்து ஜெபம் பண்ணும்போது உங்கள் செல்ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணுங்கள். நம்முடைய ஜெபத்துக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. எல்லாரும் செல்ஃபோன் ஆஃப் பண்ணியிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கலாமா? அப்புறம் ஒருத்தர் ஜெபம் பண்ணுறது எதுக்கு? இப்போ 10 பேர் நிற்கிறாங்க, ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த 10 பேருடைய ரெப்ரசன்டேஷனாக தான் ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாங்க. சரி, இந்த விவரமே புரியுறதில்ல நிறைய பேருக்கு. இவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே ஒருத்தர் இப்போ ஸ்தோத்திரம் உடனே ஒருத்தர் ஆமாண்டவரே, இன்னொருத்தர் இல்லாண்டவரே. எது இது? அப்போ என்ன ஜெபம் பண்ணுறாரு? யாருக்கு புரியும் சொல்லுங்கள்? ரொம்ப மோசமான சூழ்நிலை. ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாருன்னா மற்றவங்கெல்லாம் அமைதியாக கண்ணை மூடி கேட்கணும், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும். எல்லாருடைய ரெப்ரசன்டேஷன் தான் ஒருத்தர் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். உடனே ஸ்தோத்திரம் என்ன ஸ்தோத்திரம் சொல்லுங்கள்? அப்போது அவர் பேசுகிறது நீங்கள் கேட்கறது இல்லை. அப்போ நீங்கள் மாட்டுக்கு தனியாக ஸ்தோத்திரம் போட்டு போயிட வேண்டியது தானே. எதுக்கு அவர் ஜெபம் பண்ண சொல்கிறீங்க பாருங்கள்? அப்போ ஜனங்களுக்கு சுத்தமாக இப்போ நீ ஸ்தோத்திரம் போடுறா தனியாக போய் போட வேண்டியது தானே. 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல நின்று ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது அதை கேட்கணும். இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள். அப்போ எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அதாவது தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டார்னா அதுக்கு தாங்க அருமையான மெத்தடு. ஒருத்தர் ஜெபம் பண்ணுறார், சுற்றி நின்று நம்ம அமைதியாக நிற்கிறோம். ஒரு வேளை தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக அவர் ஜெபம் பண்ணிட்டார்னா உடனே அவர் போய் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜெபத்துக்கு ஆமென் சொல்லாமுட்டாலே போதும். அந்த ஜெபத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்று பொருள். ரொம்ப சிம்பிள். ஆனால் நம்ம ஜனங்களுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா இதை புரிய வைக்கிறதுக்குன்னு 2000 வருஷம் ஆகும் போல் இருக்கு. அவ்வளோ ஒரு தவறான புரிந்து கொள்வது தான் இருக்காங்க. ஆனால் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தணும். எல்லாரும் அமைதியாக ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது கேட்கணும். சரியா? ஜெபம் பண்ணுகிறவரும் தன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தி எல்லாருடைய மனசையும் என்ன செய்யணும்? மைண்டில் வச்சு தேவனை நோக்கி மிகவும் தாழ்மையாகவும் பொறுமையாகவும் சுருக்கமாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் ஜெபம் பண்ணணும். சரி, அப்படியே ஒரு ஜெபமே பண்ணுறோன்னு வச்சுங்க. இப்போ நமக்கு எல்லாத்தையும் தேவன் கொடுத்துட்றாரா? சில விஷயங்கள் தேவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறோம், எல்லாத்தையும் கொடுத்துட்றாரா? ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்கிறது உண்டு. ஒருத்தர் ஒரு இளைஞர் நல்லா படிச்சிருக்கார், வேலை இல்லை, ஆனால் ஊழியம் பண்ணணுன்னு ஆசை. ஆனால் யார்கிட்டையும் 5 பைசா வாங்கக்கூடாது, இலவசமாக எதையும் நான் வாங்கக்கூடாது, நான் உழைச்சி சம்பாரித்து என்னுடைய காசில் கடவுளுக்கு ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிறேன். உடனே ஒரு ஜெபம் பண்ணுறார். ஒரு இன்டர்வியூக்கு போகிறக்குனோட ஒரு ஜெபம் பண்ணுறார். ரொம்ப விசுவாசத்தோடு போகிறார். இந்த வேலை நமக்கு கிடச்சிடும். ஏன்? நான் சுயநலத்துக்காக ஜெபம் பண்ணல, கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வருமானம் வேணும். அதுக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு வருமானத்தை கொடுங்க, அந்த வேலையை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போகிறார். இப்போ அந்த வேலையை தேவன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அதுவும் அவருடைய விருப்பம் தான். சரி, இப்போ போயிட்டார், இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டார், வேலை கிடைக்கல. இப்போ என்ன முடிவு? அப்போ இவர் நல்ல விஷயத்துக்கு தானே ஜெபம் பண்ணார், சுயநலத்தும் இல்லாமல் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு தானே ஜெபம் பண்ணார். ஏன் கடவுள் கொடுக்கல? இல்லையா? கொடுப்பதும் கொடுக்காதும் அவருடைய விருப்பம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கொடுத்துருவாரா, இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு பதிலாக எல்லாத்தையும் கொடுக்குறாருன்னா அவர் என்ன கொடுக்குறாரு? நம்மக்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லும்போது எப்படி கேட்குறா பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்க. அப்போ நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லலை. வாசிங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கவனிக்கிறீங்களா? அப்போ தேவன் எதை கொடுப்பாரா?
நீ கேட்குறதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லலை, எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் கொடுக்குறேன்னு சொல்கிறார். நீங்கள் கேட்குறது உங்களுக்கு வேணுமா, அல்லது அதுக்கு மேலே எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் வேணுமா? இல்லையா? 10,000 ரூபா சம்பளம் வாங்குகிறோம், 50,000 ரூபா சம்பளம் வந்தால் கூட எனக்கு இந்த சம்பளம் வேணும் ஆண்டவரேன்னு தேவனை ஜெபம் பண்ணி சம்பளம் கிடச்சிருச்சு, சமாதானம் இல்லைன்னா? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ இதனுடைய பொருள் என்ன தெரியுங்களா? ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை தங்களுடைய விண்ணப்பத்தை தேவன்கிட்ட வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது தேவன் எல்லாத்தையும் கொடுக்காம சமாதானம் கொடுக்குறாருன்னா என்ன சமாதானம் அவர் புரிஞ்சுக்குவார்னா, ரைட், இது தேவனுக்கு இந்த வேலை நமக்கு கொடுக்கறது பிரியம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை விட பெட்டராக என்னமோ கொடுக்க போகிறார், அதனால தான் தேவன் இந்த வேலை இல்லைன்னு சொல்லிட்டார். இதுக்கு ஆதாரம் பாருங்கள், ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக நடக்குதுன்னா இருக்கு. இந்த வசனம் படிச்சு பாருங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. அப்போ அந்த சகலத்தில் சில தீமையும் வரும், சில கஷ்டமும் வரும், ஆனால் பின்னாடி நன்மைக்கு ஏதுவாக தான். இதை தாங்க புரிஞ்சுக்கணும். இது எவ்வளோ அழகான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, தேவனோட அண்டர்ஸ்டாண்டிங், அருமையான அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு விஷயம் கேட்டால் கிடைக்கலையா, ரைட், இதை விட பெட்டரா, இதை விட ஒரு நல்ல விஷயத்தை தேவன் நமக்கு வச்சுருப்பார். யோசனை பண்ணி பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த விசுவாசம் இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு மிக 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 குறைவு. இந்த சத்தியம் தெரியாத யாரோ எழுதுகிறாங்க, எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்குதுங்கிறாங்க, எது நடக்குதோ நல்லாகவே நடக்குது, நீ எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு என்னென்ன சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே தேவன் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கார், உன்னுடைய வாழ்வு என் கையில், உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். அப்படி இருக்கிற போது தேவன்கிட்ட நம்ம எவ்வளோ ஒரு பயபக்தியோடு அவர் பின்னாடி நம்ம போகணும், வாழ்க்கை நடத்தணும். ஒரு விஷயம் கிடைக்கலன்னா உடனே சோர்ந்து போகிறதும், கிடைச்சதுன்னா அதுக்காக பயங்கரமான சந்தோஷப்படுகிறதும் அப்படியெல்லாம் இல்லை. நமக்கு தேவன் மெயினாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமே பரிசுத்த ஆவிதான். மற்றது எல்லாமே நமக்கு தேவன் கேட்காமையே கொடுக்குறாரு. அதே சமயத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, வசனங்கள்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள், எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. நமக்கு சமாதானம் தாங்க ரொம்ப முக்கியம். அந்த சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறார். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்னென்னமோ சொன்னாலும் அவங்க கேட்கல. அதனால தான் என்ன சொல்லிட்டார் பாருங்க, இனி வீண் காணிக்கை நீங்கள் கொண்டு வர வேண்டாம். ஏசாயா 1:13 பாருங்கள், தூபங்காட்டுதல் எனக்கு அருவருப்பாக்குது, நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாதப்பிறப்பு ஓய்வு நாள் சபை கூட்டத்தை நான் சகிக்க மாட்டேன், உங்கள் மாதப்பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. என்ன சொல்கிறார் பாருங்கள், அது எனக்கு வருத்தமாக இருக்குது, அவைகளை சுமந்து இழைச்சி போயிட்டாங்கிறார். இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு உங்கள் கைகளை நீங்கள் விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறார். கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏன் தெரியுமா? தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய சத்தத்துக்கும் அவங்க செவி கொடுக்காம என்ன கை விரிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணாலும் கொரோனாவிலிருந்து யாரையும் காப்பாற்ற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கலாம், யாரையும் காப்பாற்ற முடியாது. முதல்ல இந்த கொரோனாவினுடைய காரியங்கள் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதனுடைய ரியாக்ஷன் என்ன தெரியணும். தெரிஞ்சாதான் அதற்கு தகுந்தபடி நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும், நம்முடைய ஜெபம் இருக்கும். சுயநலம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையாக இருந்துட்டு அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எப்படிங்க? தேவன் அதை அருவருத்துருவார். அன்புக்குரிய சவுளே, எவ்வளோ பெரிய சுயநலத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்கள். ஒரு மகனுக்கு நிச்சயதார்த்தம், ஒரு அப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே இந்த நிச்சயதார்த்தத்தை நீர் ஆசீர்வதித்து நாங்கள் இப்போ புறப்படுகிறோம், எங்களுடைய போகிற போது உம்முடைய பிரசன்னம் எங்கள் காருக்கு முன்பாக செல்லட்டும். பாருங்கள், அப்போ தேவன் இவங்களுக்காகத்தான் அந்த காருக்கு முன்னாடி போகிறதுக்கு தான் அவருடைய பிரசன்னம். காருக்கு முன்பாக முன்னும் பின்னும் நீர் அரவணைப்பாக இருந்து அப்புறம் அங்கே போய் இறங்கி அந்த வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் திரும்பும்போது உம்முடைய பிரசன்னம் எங்களோட காருக்கு பின்பாக. அப்படியே இவங்களுக்காகவே தேவன் உயிரோடு இருக்கார், வேறு யார் சுற்றிலும் இல்லைங்க. எத்தனை ஜனங்க கஷ்டப்பட்டு அடிபட்டு செத்துட்டு இருக்கிறாங்க, எத்தனை ஜனங்க ரொம்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்துட்டு இருக்கிறாங்க. எதை குறித்து கவலை இல்லாமல் எனக்கு மட்டும் நீங்கள் எல்லாம் செய்யுங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அருவருப்பான ஜெபம் சொல்லுங்க. இது தேவன் கேட்பாரா? தேவன் கேட்பாரான்னு பாருங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாங்க அதுக்கு சிறந்த உதாரணம். நமக்கு முன்னாடி நிற்கிறாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் படித்து பாருங்க. அவருக்காக அவர் ஜெபம் பண்ணலைங்க, அவருடைய சீசர்களுக்காக கடைசியாக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறார். என்ன அருமையான ஜெபம்! தயவு செய்து நீங்கள் வீட்டில் படித்து பாருங்க. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, ஏதோ இவர்கள் உம்முடைய பிள்ளைகள். என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அப்பா, நான் உங்ககிட்ட வரப்போகிறேன், பாவம் தனியாக இருப்பாங்க பசங்க, உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் சொல்லிக் கொடுத்தவங்க, நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, அவங்களுக்கு உங்களுடைய நாமத்தை சொல்லிட்டேன், எல்லாம் கிளியராக சொல்லிட்டேன். இப்போது நான் மேலே வந்துட்டேன்னா அவங்க தனியாக கஷ்டப்படுவாங்க. ஆனால் கஷ்டப்படுறதா அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. இருந்தாலும் அவர்களை நீங்கள் காப்பாற்றிருங்கிறார். மற்றவர்களுக்காக பண்ணக்கூடிய ஜெபம், சுயநலம் இல்லாத ஜெபம், அதுதான் தேவன் நம்மக்கிட்ட. இப்போது உங்கள் மனசில் என்ன தோணுதுன்னா, இப்போ நீ என்ன சொல்ல வர்றீங்க, என்ன ஜெபம் பண்ணுறது, அதை சொல்லுங்கள் முதல்ல. எப்படி ஜெபம் பண்ணுறது? இத்தனை விஷயமெல்லாம் பார்த்துட்டோம். அப்போ என்ன தான் ஜெபம் பண்ண சொல்கிறீங்க? இதை தாங்க அவருடைய சீசர்கள் ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துகிட்ட கேட்டாங்க, எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுங்க. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு ஆரம்பிக்கிறார். இட் இஸ் அ மாடல் ப்ரேயர். அப்படின்னா புரியுதா? இதையவே நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு அவர் சொல்லலை. நீங்கள் பண்ணக்கூடிய ஜெபத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணும். இது ஒரு மாடல். அதனால தான் சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. மத்தேயுவில் போன கிளாஸில் கூட பார்த்தோம் இல்லையா? மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா 11ஆம் அதிகாரத்திலையும் 2 இடத்துலையும் இருக்கு இல்லையா? பரமண்டல ஜெபம். அதில் நமக்கு நல்லா தெரியும், கடைசியில் ராஜ்யமும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களேங்கிற வார்த்தை ஒரிஜினலில் இல்லை, அது பின்னாடி சேர்க்கப்பட்ட வசனம். அதனால் இந்த 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 ஜெபத்தை நம்ம சுருக்கமாக கொஞ்சம் பார்த்துட்டோம்னாலே இதனுடைய விளக்கம் எவ்வளோ அருமையானதுங்கிறத கவனிக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, மிக சுருக்கமாக பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இப்படி தான் ஜெபம் பண்ணுமா. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய கவனம், நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக முன்னாடி பார்த்துட்ருக்கார். எப்படி பாருங்கள், இப்போ வாசிக்கலாம் பாருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. ஃபஸ்ட்டு அட்ரஸ் இதுதான், கவனிங்க. பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னார் ஆண்டவர். அடுத்தது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படிங்கிற வார்த்தை. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த வார்த்தையை நம்ம வாய் நல்ல வாயா? சொல்லுங்கள், இது நல்ல வாயா? உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த வாயில் சொன்னால் பரிசுத்தம் ஆயிடுமா தேவனுடைய நாமம்? அப்படின்னா அதுக்கு முன்னாடி பரிசுத்தம் இல்லையா? அப்படி அல்ல இல்லையா? அப்போ இது என்ன அர்த்தம்? இது புரிஞ்சு ஜெபம் பண்ணோம். அப்போது நாம், நம்முடைய வாய், நம்முடைய சிந்தனை பரிசுத்தமாக இருந்தால் நம்முடைய பிதாவாகிய தேவனும் பரிசுத்தர் என்பதை எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம அப்பா இப்படி இருக்கார், அவர் மாதிரி தானே பையன் இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட இயேசு கிறிஸ்துட்டு கேட்டாங்கடியா, அப்பாவை காட்டுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னை பார்த்துட்டு இல்லை, எங்கள் அப்பா இப்படித்தான் இருப்பார், என்னை கண்டவன். அப்போது பிதாவாகிய தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராக இருக்காரோ அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாயில் சொல்லிங்க, தன்னுடைய வார்த்தையில் மட்டும் சொல்லலை, வாழ்க்கையில் காமிச்சார், என் பிதா இப்படித்தான் இருப்பார். அப்போ நாம் கூட வெறும் வாயில் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. அதில் தான் யோவான் எழுதும்போது பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், என் பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. அப்போ சும்மா வாயில் பேசி இல்லை, நல்லா புரிஞ்சுக்கலாம். கிரியை, அந்த கிரியையில் உண்மை. அப்படி தாங்க தேவன் பரிசுத்தப்படுதும். அப்போது நம்ம வெறும் வாயில் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஜெபம் பண்ணுறதுல எந்த விதமான அர்த்தம் இல்லை. நாம் வாழ்க்கையில் கிரியில் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் மூலம், நம்ம சொல்லக்கூடிய வசனத்தின் மூலம் தேவனுடைய நாமம் எப்படி இருக்குமா, அது பிரசித்தி பெற்ற ஒரு பரிசுத்தமான நிலைமையில் நம்ம இருக்கணுங்கிறத அவருக்கு அதனுடைய அர்த்தம். அவர் ஏற்கனவே மகா பரிசுத்தம் உள்ளவராக இருக்கார், நம்ம இருக்கணுங்கிறத அந்த வார்த்தை. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ன அர்த்தம்? தேவனே, நான் என் மூலமாக, தேவனே உம்முடைய நாமத்தை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பரிசுத்தமாகிறேன்னு அர்த்தம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்தது நம்ம கவனித்து பார்க்கும்போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்கிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் அந்த ராஜ்யம் வந்துடுமா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாக. சில இடங்களெல்லாம் 1000 தடவை ஸ்தோத்திரமெல்லாம் சொல்கிறாங்களாம். அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் வருமா?
எப்போதுங்க ராஜ்யம் வரும்? ராஜ்யம் வருவதாக நினைத்து இந்த பூமியில் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வரணும். எல்லா ஜனங்களும் உயிர் தெழுகணும். இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். அதுதான் கண்ணுக்கு தெரிகிற ஒரு ராஜ்யம். அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வருவதாக வருவதாக வருவதாகன்னு எத்தனை தடவை சொன்னாலும் வராது. அதுக்கு நம்ம வேலை என்ன தெரியுங்களா அன்புக்குரிய சோழர்கள்? ரொம்ப சுருக்கமாக சொன்னால், ராஜ்யம் வருவதாகன்னு வார்த்தையில் சொன்னால் வரவே வராது. எப்போ தெரியுங்களா வெளிவரும்? ராஜ்யத்தின் புத்திரர் நம்ம படித்தோம் இல்லையா ஏற்கனவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ 3 அறுவடைகள்ங்கிற பாடத்திலெல்லாம் பார்த்தோம் இல்லையா? 1,44,000 ராஜாக்கள், இடுக்கமான வழியில் போனவங்க, ஜெயிச்சவங்க. நான் ஜெயங்கொண்டின் பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் என்னுடைய சிங்காசனத்திலே உட்கார வைப்பேன் சொன்னார் இல்லையா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்போ அந்த ராஜ்யத்தின் ராஜாக்குடைய செலக்ஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு தான் இந்த பைபிள் ஸ்டடி. இது எல்லாருக்கும் கிடையாதுங்க. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த ஸ்டடி கிடையாது. ஒரு சில வகுப்பாருக்கு மட்டும்தான். அவங்க மட்டும் கேட்டால் போதும். புரிதல? இந்த யூடியூப் சேனல் பெருசாக ஆரம்பித்து பயங்கரமாக வரப்போகிறதெல்லாம் கிடையாது. ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் கடைசியாக ஒரு அழைப்பை தேவன் காற்றின் மூலமாக கொடுக்குறார். அந்த அழைப்புக்குள்ளே வர்றவங்களுக்கு இந்த வாய்ப்பு. இப்போ பாருங்கள், அந்த வர்றவங்க என்ன செய்யணும்? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக வார்த்தையில் சொன்னால் வராதுங்க. எப்போ தெரியுமா வரும்? ராஜ்யத்தின் ராஜாக்கள் செலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ராஜ்யம் உள்ள வரும். அப்போ ராஜ்யத்தின் ராஜாக்கள் செலெக்ஷன் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ இது முடியறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தாங்க. ஏன்னா நம்மளை தான் கூப்பிட்டுருக்கார், நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கார். இதைத்தான் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. பாருங்க, இது ரொம்ப பெரிய வசனம் அன்புக்குரிய. தேவனுடைய புத்திரர்னா திருச்சபை 1,44,000 பேர்த்தை பற்றி பேசுகிறார். வெளிப்படுவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கிறாங்களாம். ஏன் அவங்க காத்துட்டு இருக்கணும்? இவங்க வெளியே வர்றதுக்கு. அதேனென்றால் இந்த சிருஷ்டியானது, இந்த உலகம் அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அது சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. இது தனியாக ஒரு சப்ஜெக்டை பார்த்தா தான் புரியும். இதனுடைய சுருக்கத்தை மட்டும் சொல்கிறேன். அதாவது ஒட்டுமொத்த உலக ஜனங்களை தான் சிருஷ்டி நீங்கள் பேசுகிறார். இந்த சிருஷ்டி ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் திருச்சபை வெளிப்படுவதற்கு ரொம்ப ஆவலோடு காத்துட்ருக்கலாம். ஏன் தெரியுமா? இவங்க வெளியே வர்றதுக்கு உலக ஜனங்கள் ஏன் ஆவலோடு காத்துட்ருக்கணும்? இவங்க வெளியே வந்தால் தான் உலக ஜனங்கள் அவ்வளோ கஷ்டத்திலிருந்து வெளியே வந்து ராஜ்யத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதனால தான் இவங்க எப்படா வெளியே வருவாங்க. புரியுதா? அப்போது இந்த உலக ஜனங்களெல்லாம் கவனி, உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளை ஒரு வேளை ரோட்டில் போகும்போது இப்படி எதிர்ச்சியாக பார்த்தாங்கன்னா என்ன புரிஞ்சுக்கணுமா? நீங்கள் எல்லாம் சீக்கிரம் ரெடியானால் தானே நாங்கள் எங்கள் கஷ்டமெல்லாம் தீரும், சீக்கிரம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குமா? அப்போ இவர்கள் வந்து செலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அருமையான ஒரு லைஃப்பை தேவன் கொடுக்க போகிறார், இழந்து போன ஆசீர்வாதங்களை. அது வரைக்கும் இந்த பூமியில் நடப்பது எல்லாம் மாயை, எல்லாமே மாயை. அவ்வளோதான். போகிறது வர்றது இருக்கிறது பிடிக்கிறது எல்லாம் மாயை. 1,44,000 பேருடைய செலெக்ஷன் மட்டும் இப்போ உண்மையாக நடந்துட்டுருக்கு. அதனுடைய கடைசி பாத அங்கங்கள் இந்த பூமியில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய செலெக்ஷனுக்காகத்தான் இவ்வளோ ரிஸ்கை தேவன் எடுக்கிறார். சரிங்களா? அதனால தான் அப்போ உங்களுடைய ராஜ்யம் வருவதாக நம்ம வாயில் இப்போ சொல்கிறது பிரயோஜனம் இல்லை. அந்த ராஜ்யம் வரணும்னா நம்ம சீக்கிரம் ரெடி ஆகணும். அப்போ நம்ம சீக்கிரம் ரெடி ஆகணும் ரெடின்னு நம்ம அதுக்குரிய வேலைகளை செய்துகிட்டே இருந்து இந்த ஜெபத்தை சொன்னோம்னா கரெக்டு. ஒன்றுமே செய்யாமல் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக சொன்னால் வரவே வராது. அப்படின்னா புரியுதா? அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்துடும், நமக்கு அந்த வாய்ப்பு போயிடும், இழந்து அப்புறம் திருப்பி வாங்க முடியாது. அடுத்தது நம்ம கவனிக்கும் போது உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதா. அப்போ பரமண்டலத்தில் என்ன நடக்குது? பிதாவாகிய தேவனுடைய சித்தம். பரலோகத்தில் தேவன் இருக்கார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கார், எண்ணற்ற தேவதூதர்கள். அங்கே என்ன நடக்கும்னா பிதாவாகிய தேவனுக்கு என்ன விருப்பமோ அங்கே நடக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பூமியில் நடக்கணுமா? இப்போ நடக்கலைங்க. உலக ஜனங்கள் எல்லாம் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய காரியங்கள் எல்லாமே சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள. யாருமே தேவனுடைய சித்தம் செய்யலை. ஆண்டவர் அதனால தான் முதல் வரையில் வந்து உங்களுடைய சித்தத்தை செய்ய வர்றேன்னு சொல்லிகிட்டே வந்தார் இந்த பூமியில். அதுக்கப்புறம் அவருடைய திருச்சபை தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாவமான உலகத்தில், சாத்தானுடைய உலகத்தில், எல்லா கஷ்டங்களின் மத்தியில்
தேவனுடைய சித்தம் செய்கிறாங்க, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறாங்க. அதில் நிறைய கஷ்டங்கள், அவமானங்கள், பாடுகள் உண்டு. மேலே எப்படி உங்களுடைய சித்தம் நிறைவேறுதோ அதே மாதிரி. அப்படின்னா புரியுதா? பரலோகத்தில் இன்னக்கும் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவது போல் நம்ம மட்டும்தான் இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஆசபாசங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து என்ன செய்வோம்னா, தேவனுடைய விருப்பத்தை ஆண்டவர் எப்படி இந்த பூமியில் சுயநலம் இல்லாமல் செஞ்சாரோ அதே மாதிரி செய்வோம். இதை செஞ்சுட்டே இந்த ஜபத்தை சொன்னால் கரெக்டாக இருக்குமான்னு பாருங்கள். உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் நடக்குது, இங்கேயும் நடக்கணும், நான் நடந்துட்டுருக்கேன். அப்படி ஜபம் பண்ணணும். அடுத்தது கவனிச்சு பாருங்கள், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இந்த ஜபத்தை நம்ம சொல்லலைன்னா இன்றைக்கி நமக்கு சாப்பாடு கிடைக்காதா? கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வரார்? நம்ம ஏற்கனவே ஆகாரம் நமக்கு தெரியும் இல்லையா? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையினாலே பிழைப்பான். அப்போது என்ன புரிஞ்சுக்கணும்? ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சோடனே, தேவனே எங்களுக்கு என்ன ஆகாரத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, கொடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி ஜிப்பை மூடி வச்சுட்டு ஒருத்தர் ஜெபம் பண்ணாராம். இப்படி ஜிப்பை மூடிட்டார். தேவனே எங்களோட நீர் பேசுங்கிறாரு. ஜிப்பை மூடி வச்சுருக்கார். இது சரியான்னு பாருங்க. பேசும்னு என்ன? திறக்கணும். பாருங்க, தேவன் பேசுவார். மூடி வச்சுட்டு பேசும்னா இப்படித்தான் இருக்கிறாங்க நிறைய பேர். அப்போ டெய்லியும் தேவனுடைய வசனங்களை படிக்கிற போது அந்த ஆர்வம் தாங்க அந்த வசனமே. எங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்குறீங்க, கொடுங்க தேவனே. அப்போது பைபிளை மூடி வச்சுக்கிட்டு இன்னொரு வசனம் பண்ணி பாருங்கள். ஒரு டேபிளில் எல்லா சாப்பாடுக்கு இப்போ குழம்பு, ரசம், பொரியல், கறி குழம்பு எல்லாம் இருக்குது. முன்னாடி வச்சுட்டு, ஆண்டவரே எப்படியாவது எங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க ஜெபம் பண்ணால் இப்படி இருக்கும். ஏதோ முன்னாடி இருக்கே இப்படித்தான் எல்லாமே இருக்குது. படிக்கிறது இல்லை, படிக்காமல் இது ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால தான் இந்த ஜெபம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒன்றுமில்லாத ஜெபம் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா இப்பொழுது நம்ம பரமண்ட ஜெபத்தை நம்ம உச்சரிப்போம், உடனே பரமண்ட ஜெபம் சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க, அவ்வளோதான். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த மாதிரி ஜெபத்தை ஆண்டவர் செய்ய சொன்னதுக்கு காரணமே புரிஞ்சு தெரிஞ்சு உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு முதல்ல உங்கள் கான்சியஸ் மைண்டுக்குள்ளே கொண்டு போங்க. இது சரியானு பாருங்கள். புரியும்? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா எப்படி வரும்? நம்ம ரெடியானா தானே வரும் இல்லையா? அதே மாதிரி பைபிளே திறக்காமல் எங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க எப்படி கிடைக்கும்? அப்போது இந்த ஜெபம் என்ன தெரியுங்களா? வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையே இந்த ஜெபம். அப்படியே வார்த்தையில் சொல்லிவிட்டு அதை செஞ்சுட்ருக்கணும். அடுத்தது கடைசியாக நம்ம அதில் அந்த ஜெபத்தினுடைய கடைசி பாருங்கள், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். என்னைக்காவது இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சிருக்கீங்களா? இது எப்படி தெரியுங்களா இருக்குது? தேவனை பார்த்து பாருங்கள், தேவனே எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறோம்ல, அந்த மாதிரி எங்களுக்கு மன்னிக்க. என்னமோ நம்ம மன்னிச்சுட்டு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது. என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? அப்போ இதனுடைய பொருள் என்ன? ஆண்டவர் என்ன அடிப்படையில் இந்த கருத்துள்ள ஒரு வசனத்தை நமக்கு சொல்கிறார்? யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். லூக்காவில் சொல்லும்போது, உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, உன் சகோதரனுக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிஞ்சுக்கும், மனஸ்தாபப்பட்டால் மன்னிச்சிரு. உடனே இன்னொரு விளக்கம் சொல்கிறார். ஒரே ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் என்னதான் பண்ணும்? மன்னிக்கணும். கவனிக்கிறீங்களா? இப்போது எத்தனை தடவை மன்னிக்கணும்னு கேட்குறாங்க. ஒரு தடவை 7-70 தடவை. என்ன 7-70 தடவைங்கிறது என்ன தெரியுங்களா? 490 தடவை. 7-49. அப்போ 490 தடவை ஒருத்தர் தப்பு பண்ணாலும் நீங்கள் மன்னிச்சிருங்கிறார். இப்போ நம்ம ஆளுக்கு கேள்வி கேட்பாங்க, 491 தடவை செஞ்சால் என்ன பண்ணுறது? அதுக்கு நம்ம விளக்கம், நிறைய பேருக்கு விளக்கம் மேலே தெரியும் இல்லையா? நீங்கள் 490 தடவை நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா மன்னிப்பு என்பது உங்களுடைய என்ன ஆகிடும்? உங்களுடைய ஹேபிட், உங்களுடைய குணமாகிடும். அப்போ 499 தடவை மன்னிக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. டோட்டல் என்ன, எத்தனை தடவை செஞ்சாலும் நீ மன்னிச்சு தான் ஆகணும். அது தேவ குணலட்சணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய குணலட்சணம்.
அதனால தான் சொன்னார், மனுஷருடைய தப்பிதங்களை நீ அவர்களுக்கு மன்னித்தால் பரமபிதா உங்களுக்கு என்ன செய்வார்? மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீ அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்களுக்கு எப்படி இருப்பார்? மன்னிக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த அர்த்தம் என்ன தெரியுங்களா? அது அப்படின்னா எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போலாங்கிற அர்த்தம் என்ன தெரியுங்களா? அது நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனே, நீங்கள் எப்படி மன்னிக்கிறீங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறோம் அப்படின்னு தேவன்கிட்ட சொல்லுமா. எப்படி சொல்கிறது? சண்டை போட்டு பழி வாங்கிட்டு வந்து சொல்கிறதா? மன்னிச்சுட்டே சொல்லணுமா அந்த ஜெபத்தை? தேவனே, அப்பா பாருங்க, இன்னைக்கு ஒருத்தர் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டார், நான் மன்னிச்சிட்டேன். ஏன்னா நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க மன்னிக்க சொல்லி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி தான் பண்ணியிருக்கார். அதை நான் செய்கிறேன். அப்போ என்னுடைய பாவங்கள் நீங்கள் மன்னிச்சிருவீங்க. அந்த விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை நான் அப்போ பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு தேவன் நமக்கு அந்த வழி நடத்துகிறாருடைய ப்ரேயரில். கடைசியாக சொன்ன வசனம் மட்டும்தாங்க கொஞ்சம் சுயநலம் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமையை நின்று ரட்சித்து கொள்ளும். இது மட்டும்தான். அப்படின்னா எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல், அப்படின்னா சோதனையே வேண்டான்னு அர்த்தம் இல்லை. சோதனையே எங்களை வந்து அது கஷ்டப்படுத்தாமல் அந்த தீமை வரும்போது எங்களை கொஞ்சம் ரட்சித்துங்க. இதைத்தான் யாக்கோபு எழுதும்போது, என் சகோதரரே, நாங்கள் பலவித சோதனைகளிலே அகப்படும் போது, நீங்கள் பலவித சோதனையில் அகப்படும் போது எப்படி புரிஞ்சுக்கணும்? ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சேன்னு இன்னும் புலம்பக்கூடாது. அது என்னவா வாசிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 1:3, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக. பார்த்தீங்களா? இப்போ என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். சோதனை வந்துச்சுன்னா அப்போ அந்த பரீட்சையில் ஜெயிக்கணும்னா பொறுமை நமக்கு வேணும். அந்த பொறுமையில் ஜெயிச்சிட்டோம்னா தேவன் நமக்கு ஒரு குவாலிட்டியில் நல்ல மேலே கொண்டு வரார். இதைத்தான் நம்ம யாக்கோபுல மறுபடியும் வசனம் படிக்கிறோம் பாருங்கள். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபு 1:12. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். எத்தனை வசனங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்களுக்கு நடுவே பற்றியிருக்கிற அக்கனை குறித்து நீங்கள் ஒன்றும் புதுமை நினச்சிக்காதீங்க. இது கிறிஸ்துவுடைய மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து அப்போ நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானது. அப்போது இந்த பூமியில் சில துன்பங்கள் சோதனைகள்லாம் வரும். அப்படியே நம்ம இருந்துடக்கூடாது, அதிலேயே அமிழ்ந்து போயிடக்கூடாது. தேவன்கிட்ட அந்த ஜெபம் தான் பாருங்கள், எங்களை சோதனைக்குட்படுத்தாமல். இன்னொரு வசனம் கூட பேதுரு எழுதுகிறார், இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுறீங்க, ஆனாலும் துன்பப்பட வேண்டிய அவசியமானதால் இப்போ கொஞ்ச காலம் நீங்கள் துக்கப்படுறீங்க. அழிந்து போகிற புண் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேறப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்படும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை நடுவில் நிற்க வச்சு கடைசியாக சாவதற்கு முன்பாக ஒரு ஜெபம் பண்ணுறார் பாருங்க. யோவான் 17:15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு விளக்கம் இங்கே சொல்கிறார். சுற்றிலும் இப்போ சீஷர் நிற்கிறாங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறார். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக்கல. அப்புறம் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா? தீமையிலிருந்து அவங்களை காப்பாற்றிருங்க. அப்படின்னா இந்த உலகத்துக்குள்ளே போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு தீமை வரப்போகுது. என்ன தீமை தெரியுங்களா? நமக்கு நல்லா தெரிஞ்ச தீமை தான், நம்மோட பழகின தீமை தான். அது என்ன? 1 யோவான் 2:16 பாருங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்தில் உண்டானது, இது தேவனால் உண்டானது அல்ல. இந்த தீமையிலிருந்து எப்படியாவது உங்களுடைய பிள்ளைகளை நீ ரட்சித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆச்சரியம்னா, நம்ம ஜெபம் பண்ணுறதுலாம் தேவன் கேட்குறாரா இல்லையோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணியிருக்கார் பாருங்க, அது இன்னைக்கு வரைக்கும் தேவன் கேட்டிருக்கார். அதனால தான் இன்னைக்கு தப்பிச்சுட்டு இருக்கிறோம். இந்த 3 விஷயத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த தீமைக்குள்ளே உம்முடைய பிள்ளைகள் போயிடாமல் நீங்கள் பார்த்துங்க. தேவனிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பண்ணின ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை காப்பாற்றிட்டு. அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி, மத்தேயுல கூட ஆண்டவர் சொல்றார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆவி எப்படி இருக்கா? உற்சாகமாக தான் இருக்குது, ஆனால் மாம்சமோ பலவீனமாக. ஸோ அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆவி, அதுக்காக தான் நமக்கு ஆவி கொடுக்குறேன். ஆவி நமக்கு இல்லைங்கிற போது நம்ம வாங்கிக்கணுமா? தேவனிடத்தில் பரிசுத்தாவி வாங்கும்போது அந்த உற்சாக மனது வந்துடுது. சில நேரத்தில் சபையில் அது போயிடுது.
என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது. அந்த விளக்கம் என்னன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, யாக்கோபு 5:13 பாருங்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். அடுத்தது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இதுக்கு ஒரு புதுமையா இருக்கு பாருங்க. ஒருத்தர் வியாதிப்பட்டா ஆக்சுவலா ஆண்டவரே என்ன சொல்றார், ஒரு வியாதிப்பட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை அங்க சொன்னார். அப்ப எல்லாருடைய அவர் போன எல்லா இடத்துலையுமே எல்லாருடைய வியாதியை குணப்படுத்தலை, அங்கங்கே சில வேலைகளை செய்தார். காரணம் என்ன, அவருடைய ராஜ்யத்தில் இப்படி நான் செய்ய போகிறேங்கிறதுக்கு அவர் அடையாளமாக செஞ்சார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் யாக்கோபு எழுதும்போது, ஒருத்தர் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்கள் எதுக்கு வரணும்னு தெரியல, அவங்க ஹாஸ்பிட்டல் தானே போகணும். ஆனால் என்ன சொல்கிறார், சபையின் மூப்பர்களை வர வச்சு அவருடைய நாமத்தினால எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அவனுக்கு மன்னிக்கப்படும். இதுதாங்க ரொம்ப ஜாக்கிரதையை கவனிக்கணும். அப்படியே ஒருத்தருக்கு வியாதி வந்துருச்சுன்னா அவனுக்கு பாவம் பண்ணிட்டான்னு அர்த்தமா? அப்போ இன்றைக்கி எல்லாம் வியாதி இல்லாமல் சுற்றுறவங்கெல்லாம் பாவம் இல்லாதவங்க, வியாதிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க மட்டும் பாவம் உள்ளவங்கன்னு அர்த்தமா? பிறவி குருடனை குணப்படுத்தும் போது கேட்குறாங்க சீசர்கள், இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த தவறோ இவன் பெற்றோர் செய்த தவறோ? ஆண்டவர் என்ன சொன்னார், ரெண்டும் கிடையாது. தேவனுடைய கிரியை வெளிப்படும் போது இவன் இப்படி பிறந்தான். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தாங்க. சில பேருக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சுன்னா, யாருக்கும் நான் எந்த துரோகமும் பண்ணலையே, எனக்கே இப்படி கஷ்டம். அப்போ இது முன்னோர்களெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி தப்பாக. ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அவன் என்ன தப்பு பண்ணானோ, என்ன அவனுக்கு தப்பு பண்ண, அதனால தான் அவனுக்கு இப்படி வந்திருக்கு. அப்படி அல்ல. இது ஆதாமில் இருக்கிற பாவத்தினுடைய விளைவு. யாருக்கு என்ன வேணாலும் வரலாம். கெட்ட பழக்கங்கள் இல்லாதவங்கெல்லாம் சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிடறாங்க தெரியுங்களா? அதுக்காக அவங்களுக்கு அவங்க நல்லவங்க இல்லையா? திங்க் பாருங்கள், கெட்ட பழக்கம் உள்ளவங்க நிறைய பேர் உயிரோடு இருந்துட்டுருக்குறாங்க. இதை வச்சு நம்ம இவங்க நல்லவங்க தவறானவங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, அவன் பாவம் செய்தவனானால். இது ரொம்ப நாளாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி மாதிரி தான். எப்படிங்க ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா அவனை ஹாஸ்பிட்டல் தானே போகணும், ஆனால் என்ன பூசுகிறாங்க? இப்போது இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தாங்க மூத்த சகோதரர். என்னென்னா, அந்த காலத்தில் ஆப்ரேஷன் இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லாத போது உடம்புல ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா அதுக்குன்னு சில எண்ணெய்கள் வந்திருக்கும். அதை பூசுறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த ஒரு மருந்து வேலை செய்ய வைங்க. அது ஒரு நார்மலான விஷயம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெப எண்ணெய்னு தனியாகவே வச்சு நிறைய பேர் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஜெப எண்ணெய், இதை கொண்டு போய் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது என்ன ஜெப எண்ணெய் புரியல. அப்போ இதை குறித்து கொஞ்சம் உள்ளே போகும்போது பாருங்கள், ஒருத்தன் ஒரு வியாதிப்பட்டால் அவன் மூப்பர்களை வர வச்சுன்னு எல்லாரும் மூப்பர்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவான், அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசுவாங்களா. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது பிணியாளியை பாருங்கள், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எப்படிங்க? அப்போ அது என்னன்னு கொஞ்சம் கவனிக்கும் போது கவனிக்கலாம் பாருங்கள். ஒருவன் வியாதிப்பட்டால்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையினுடைய கிரீக் வேர்டு காம்னோ. பாருங்கள், இது கிரீக்கு வார்த்தையிலே இருக்குது. 2576 நம்பர் காம்னோ. ஏன்னா புதிய ஏற்பாடு கிரீக்கில் தானே, கிரேக்க மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. காம்னோ அப்படின்னாலே வியாதின்னு அர்த்தம் அல்லவா, வியாகுலம்னு அர்த்தமா. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டா. அப்போது ஒரு சபையில் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப எப்போ தெரியும்னா கஷ்டப்பட்டு ரொம்ப மனம் வருத்தப்படுவானா, ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்துட்டான், அதனால் அவனுக்கு ஒரு வியாகுலம் வந்துருச்சு. இதுக்கு இன்னொரு வார்த்தை கூட சொல்கிறேன், அஸ்தானியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதுக்கும் ரொம்ப வீக்குங்கிற எண்ணம். வீக் அப்போ ரொம்ப வீக்காக இருக்கான்னு அர்த்தம், ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப வீக்காக இருக்கான். ஒருத்தர் பாவத்தில் விழுந்துட்டான்னா அவன் ஃபர்தராக சபைக்கு வரமாட்டான், ரொம்ப வீக்காக இருப்பான். அப்போ என்ன செய்யணும், உடனே அவன் என்ன பண்ணும், மூப்பர்களை அணுகணுமா. ஒருத்தன் உடம்பு சரியில்லைன்னா அவன் டாக்டர்கிட்ட போகணும், மனசு சரியில்லைன்னா அவன் யார்கிட்ட போகணும், மூப்பர்கள் அணுகணும். அப்போ மூப்பர்கள் என்ன செய்யணும், எண்ணெய் பூசுவாங்கன்னா இதை நம்ம மக்கள் எப்படி தப்பாக புரிஞ்சுட்டான்னு ஏதோ ஜப எண்ணெய் போய் வச்சுருப்பாங்க போல் இருக்கு. அந்த மாதிரி அர்த்தமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரி. அவன் ஏன் தெரியுங்களா பாவத்துக்குள்ளே விழுந்தான், தேவனுடைய சத்தியங்களுக்குள்ளே அவனால் நிலை இருக்க முடியல, பாவத்தில் விழுந்துட்டான். இப்போ என்ன செய்யணும், ஏன் பாவத்தில் விழுந்தான், அவன்கிட்ட எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை. அதனால் அவன் உற்சாகமாக தேவனுடைய வேலை செய்ய முடியல, பாவத்தில் விழுந்துட்டான். இப்போ மூப்பர்கள் என்ன செய்யணும், கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். இதே காம்னோங்கிற வார்த்தையை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் போட்டிருக்கிறாங்க பாருங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய்
உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. அப்போ ஒரு சோர்வுக்குள்ளே போகிறத பற்றி அங்கே பேசுகிறார். அப்போ ஒரு சபையில் ஒரு மனுஷன் ஒரு சோர்வுக்குள்ளே போகிறான்னாலே அவன் பாவத்தில் விழுந்துட்டான். உடனே மூப்பர்கள் என்ன செய்யணும்? அவனுக்கு எண்ணெய் பூசணும்னா தனியாக எண்ணெய் எல்லாம் இல்லை. நமக்கு எண்ணெய் எது குறிக்கு தெரியுமா? பவுலே எழுதுகிறார், பரிசுத்தாவிக்கு ஒப்பிட்டு பைபிள் பேசுது. அப்போ அவங்களுக்கு பரிசுத்தாவி இல்லை, அந்த ஆவி இழந்துட்டான். இப்போ என்ன செய்யணும்? அவனுக்கு பரிசுத்தாவி கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? 2 விஷயம். ஒன்று, நேரடியாக அந்த ஆவி அவனுக்குள்ளே போகணும். இல்லைன்னா பரிசுத்தாவினுடைய ஏதோ ஒரு கண்டென்ட் அவனுக்குள்ளே போகணும். அவன் பரிசுத்தமாகறதுக்கு 2 விஷயம் தான். ஒன்று, பரிசுத்தாவிக்குள்ளே அவனுக்குள்ளே வரணும். இன்னொன்று, பரிசுத்தமான வசனங்கள். ஏன்னா இந்த வசனங்களே தேவ மனுஷர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள், படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ பரிசுத்தாவினால தான் வசனமே நமக்கு வந்திருக்கு. இப்போ இவன் என்ன செய்யணும்? அவனுக்கு நிறைய வசனங்கள் கொடுத்து, நல்லா கவுன்சிலிங் கொடுத்து, நல்லா ஜெபம் பண்ணும். அப்போ ஜெபம் பண்ணும்போது தேவன் என்ன செய்கிறார்? அவன் உண்மையாலுமே தன்னுடைய தவறை உணர்ந்துட்டான்னா இப்போ என்ன செய்யணும்? அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் அந்த பிணியாளை ரட்சிக்கும். அவனுடைய பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இதைத்தான் சொன்னார். இதை விட்டுட்டு நம்ம தனியாக ஜெப எண்ணெயை தூக்கிட்டுலாம் என்ன பண்ணக்கூடாது? அலையக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த எண்ணெய் தேவைன்னா இந்த சாதாரண எண்ணெய் இல்லை. இது விளக்கெண்ணெய், இது கடலெண்ணெய், புரியுதுங்களா? இது ஆமணக்கெண்ணெய். இதுக்கு தேவனுடைய பரிசுத்தாவிக்கு சம்பந்தமே கிடையாது. எந்த எண்ணெய் நமக்கு வேணும்? விளக்கெண்ணையா? யோசனை பண்ணி பாருங்க. பரிசுத்தாவி, அந்த ஆவி அவர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன்கிட்ட ஜெபம் பண்ணும்போது தேவன் கொடுக்குறேன்னு தானே சொல்கிறாரு. அப்போ அவன் என்ன செய்வான்? மறுபடியும் உற்சாகமாவான். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த திருப்தி அவனுக்கு இருக்கும். நல்ல ஊழியத்தை செய்வான். இதைத்தான் சொன்னார். கடைசியாக அன்புக்குரிய சகோதர சகோதரி, த பெஸ்ட் ப்ரேயர், உலகத்திலேயே மிக சுருக்கமான ஒரு ப்ரேயர், ஆனால் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு ப்ரேயர் ஒருத்தர் பண்ணாரா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மிகச்சிறந்த ப்ரேயர் பண்ணுறவர். அவருக்கு நிழலாக ஒருத்தர் பண்ணியிருக்காரு ஒரு ஜெபம். அதை மட்டும் பார்த்து இப்போ முடிக்கலாம். மிக சுருக்கமாக இருக்கும்னு படிக்கிறோம் இல்லையா? எவ்வளோ சுருக்கம்ங்கிறத பாருங்க. உங்களுக்கு தெரியுமா? நெகேமியா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். படிச்சிருக்கீங்களா? நெகேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து வச்சுங்க. அதில் அர்த்தசாஷ்டான்னு ஒரு ராஜா, அவன் சார்ஜ் எடுத்து 20ஆம் வருஷம் ஆகும்போது ஒரு பெரிய விருந்து ஒன்று பண்ணுறான். அவங்ககிட்ட தான் நெகேமியா தீர்க்கதரிசி பானபாத்திரக்காரனாக இருக்கார். பானபாத்திரக்காரனாக புரியும் இல்லைங்களா? ராஜா சாப்பிட்ற சாப்பாட்டை இவர் சாப்பிட்டு ஓகே சொன்னால் தான் அவர் சாப்பிட முடியும். இப்போ ராஜாவுடைய உயிரே ஒரு கையில் தான் இருக்குது. ரொம்ப கீ போஸ்டில் இருக்கார். இப்போது அந்த ஒரு பெரிய விருந்து ஒன்று நடக்குது. ஒரு பெரிய விருந்து பண்ணியிருக்கார். ஒரு பெரிய விருந்து எப்படி சொல்லணும்னா ராணியம்மாவும் கலந்துருக்குதான். அந்த காலத்தில் ராஜா ஒரு அரண்மனையில், ராணி ஒரு அரண்மனையில் இருப்பாங்க. ராணியம்மா எந்த விருந்தில் கலந்துக்குதோ அதான் பெரிய விருந்து. எஸ்தர் படிச்சிருக்கோம் இல்லையா? ஆகாஸ்வேர் ராஜா விருந்து பண்ணி வஸ்தியை கூப்பிடும்போது அந்த அம்மா அழகு ரொம்ப பெருமையாச்சு வரலன்னு சொல்லிடுச்சு. உடனே ஆகாஸ்வேர் நீ கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தரை ராணியாக்கிட்டார். அது ஒரு தனி சத்தியம் நம்ம படிக்கலாம். எப்படி தெரியல? அது ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். தேவன் இஸ்ரேல் ஜனங்களை தன்னுடைய பிள்ளைகளாக கூப்பிட்டு பெருமைப்படுத்தணும்னு நினச்சார். அவங்க அந்த மேட்டு மேலே போனதுனால எஸ்தர் வந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி புரஜாதிகளாகி நம்மளை கூப்பிட்டுறார். சுருக்கமாக இவ்வளோதான் அந்த சப்ஜெக்டில். அப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய விருந்து நடக்கும்போது ராஜா பராக்கிரமம், அவருக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு சந்தோஷமாக இருக்கணும், கொஞ்சம் முகத்தை சுழிக்கூடாது. ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த நெகேமியா முகத்தை ஒரு மாதிரி சுழிச்சிட்டு இருந்திருக்கார். உடனே ராஜா இதை பார்த்துட்டு இங்கே வான்னு கூப்பிட்டு, பாரு உன் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, உன் மனசு தான் எதோ சரியில்லை, என்ன அப்படின்னு கேட்கும்போது எடுத்தொன்னே எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது. அப்படின்னா இவர் ஒரு தேசபக்தர் மாதிரி. இஸ்ரேல் நாட்டில் அந்த எருசலேமில் எல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க, நகரத்தையே கொளுத்திட்டாங்க, ஆலயமும் பாழா போச்சு. நெகேமியா தீர்க்கதரிசி இதை மனசில் வச்சுட்டு, ஐயோ நம்முடைய தேவனுடைய நகரமாச்சு, அது தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடம் இப்படியே நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்களே, சுட்டரிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இல்லைங்க. பல மாதங்களாக இவர் பாருங்க இந்த அலங்கத்தை எப்படியாவது அந்த ஜெருசலேம் பட்டணத்தையே தேவனுக்கு மகிமையா போய் கட்டணும்னு சொல்லி பல வருஷங்களாக கூட சொல்ல பிளான் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. என்னென்ன வாசல் எங்கெங்கே இருக்குது,
அதை எப்படி போய் கட்டணும், எத்தனை வேலையாட்கள் வேணும், எவ்வளோ பொருள் வேணும், அத்தனையும் மைண்டில் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கார். இது மைண்ட் இருக்கு. இப்போ ராஜா கேட்குறார், என்ன உன் பிரச்சனைன்னு கேட்கும்போது பாருங்கள், அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன கேட்குறேன்னு கேட்குறார். உடனே அந்த வசனம் எப்படி பாருங்க, நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, இவ்வளோதான். இப்போ இவர் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பார் யோசனை பண்ணிப்பார். இருங்க, ஒரு பல மாதம் இந்த பில்டிங் கட்டணும், அதுக்கு பிளான் நிறைய இருக்குது, நான் தனியாக போய் முட்டு போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கழித்து வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாரா? அடுத்த செகண்டு பரலோகத்தை நோக்கி ஜெபம் பண்ணி. இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. எருசலேம் பட்டணம், இந்த படத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய பட்டணம். இந்த பட்டணத்தினுடைய 12 வாசல், இதை கட்டணும். ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ மைண்டில் பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது. தேவனிடத்தில் அவர் கேட்டு வந்திருப்பார். ஆனால் இப்போ திடீர்னு ராஜா கேட்ட உடனே அந்த ஒரு செகண்டில் என்ன ஜெபம் பண்ணார் தெரியல. ஆனால் என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த ஒரு செகண்ட் பரலோகத்தை நோக்கி அவர் ஜெபம் பண்ண உடனே பர்மிஷன். எப்படிலாம் பர்மிஷன் தெரியுங்களா? இவர் 12 வருஷம் பஞ்சப்படி டியர்னஸ் அலவன்ஸ் வாங்காமல் போய் அந்த பில்டிங்கை கட்டுறார். அதுக்கு எத்தனை 1000 பேர் வேலையாட்கள் வேணும், அதுக்கு எத்தனை பொருள் வேணும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட் கவர்னர்கிட்ட லெட்டர் வேணும், இத்தனை மரங்கள் வேணும்னு சொல்லி அத்தனையும் மைண்டில் பிளான் இருக்குதுங்க. பல நாட்களாக கட்ட வேண்டிய அந்த ஒரு பெரிய நகரமே, பயங்கரமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, இதெல்லாம் மைண்டில் இருக்குது. அத்தனையும் சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாரா தேவன்கிட்ட? திங்க் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் இப்போ இத்தனை பேர் வேணும், இத்தனை ஊழியக்காரர்கள் வேணும், இத்தனை இடம் வேணும், இத்தனை பொருள் வேணும், இதெல்லாம் பாருங்கள். ராஜா கேட்குறார், தேவனே எப்படியாவது சொல்லியிருப்பாரா? இல்லை, எல்லாம் அவருடைய மைண்ட் இருக்குதுங்க. இப்போ அவருக்கு என்ன வேணும் தெரியுங்களா? தேவன்கிட்ட இருந்து பர்மிஷன் வேணும், இவ்வளோதான். இப்போ ராஜா கேட்குறார், உனக்கு என்ன வேணும்? இப்போ ராஜா கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக இவர் யார்கிட்ட கேட்குறார்? தேவன்கிட்ட. ஏன் தெரியுமா? ராஜா பர்மிஷன் கொடுக்குறவர் அல்ல, தேவன் பர்மிஷன் கொடுக்குறவர். ஒரு செகண்ட் தாங்க ஜெபம் பண்ணார். என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன ஜெபம் பண்ணி எல்லாம் மைண்ட் இருக்குது. இதை எத்தனையும் திருப்பி தேவனுக்கு விளக்கி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, வீண் வார்த்தைகள் அவசியம் இல்லை. அப்போது என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? திங்க் பண்ணி பாருங்கள். நல்லா திங்க் பண்ணி நீங்களே மைண்டுக்குள்ளே வச்சுங்க. அவருக்கு ஒன்று தான். இப்போ அவருக்கு தேவனுக்கு பர்மிஷன் வேணும். என்ன தான் ஜெபம் பண்ணியிருப்பார் தெரியுங்களா? தேவனே அத்தனையும் மைண்டில் இருக்குது. இப்போ ராஜா கேட்குறார், வாட் இஸ் யுவர் சித்தம்? உங்கள் விருப்பம் என்ன? நீங்கள் விரும்பினா அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன தான் கேட்டிருப்பார்னா, உங்களுடைய சித்தம் என்னன்னு கேட்டிருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் வந்தபோது, இதோ உங்களுடைய சித்தத்தை செய்ய வரேன்ட்டு தான் வந்தாருங்க. சாக போகும்போது கூட, ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அப்போது நம்முடைய ஜெபத்தில் முக்கியமான வார்த்தை என்ன தெரியுங்களா? தேவனே அப்பா, எல்லா விண்ணப்பத்தையும் உங்களுக்கு செய்கிறேன், ஆனால் உம்முடைய சித்தம், உங்களுடைய விருப்பம் என்னவோ செய்யுங்க. அதை என்னைக்கு சொல்கிறோமோ மனப்பூர்வமாக தேவன் அவருடைய சித்தத்தை விளங்க பண்ணுவார். அவருடைய சித்தம் தான் வாய்க்கும், அவருடைய சித்தம் தான் சந்தோஷம், அவருடைய சித்தம் தான் சமாதானம், அவருடைய சித்தம் தான் தேவனுடைய திட்டம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்போதுமே நாம் ஜெபிக்கும்போது அவருடைய சித்தத்திற்குட்பட்டு அவருடைய சித்தத்தை நோக்கி ஜெபிக்கணும். புரியுதுங்களா? அவருடைய விருப்பம் தான் நடக்குங்கிற போது நம்ம பெருசாக பிளான் அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன தான் பேச சொல்கிறீங்க? நீங்களே சொல்லுங்கள், என்ன பேசலாம்? இப்போ இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போய் 1 hour ஜெபம் பண்ணாரா இல்லையா? அது எப்படி? இதனுடைய பொருள் என்ன? அன்புக்குரிய சகோதர சகோதரி, நீங்கள் தனியாக தேவன்கிட்ட உங்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் பேசலாங்க. அது எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. சபை கூடி வரும்போது தான் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறார். நீங்கள் தனியாக எவ்வளோ நேரம் அப்படியே பேசுகிறதுனா கூட நீங்கள் என்ன பேசுவீங்க சொல்லுங்கள்? பேசுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன மேட்ரு இருக்குது? என்ன சொல்லுவீங்க? நான் இத்தனை நாள் வந்தேன், இத்தனை நாள் போனேன், இத்தனை நாள் இதை செஞ்சேன், எல்லாமே அவருக்கு தெரியுமே. அப்போ என்ன பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? தேவனே உங்களுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் எனக்கு கைடன்ஸ் கொடுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கேட்டார். எல்லார்கிட்டையும் சத்தியம் சொன்னவர் தேவன்கிட்ட ஒவ்வொரு முறையும் கெத்செமனே தோட்டத்தில் தேவன்கிட்ட கேட்குறார், பயபக்தியோடு வேண்டிக் கொண்டார். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் படித்தோம் இல்லையா? அப்போது எல்லாவற்றையும் தேவன்கிட்ட அப்பப்போ கைடன்ஸ் கேட்டிருந்தார். அதாங்க ஜெபம். எல்லார்கிட்டையும் சத்தியம் சொன்னவர் பிலாத்து முன்னாடி போய் நிற்கிறார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் அப்படின்னார். உடனே பிலாத்து கேட்குறார், வாட் இஸ் மீன் பை சத்தியம்?
சத்தியம்னா என்ன? எல்லாத்துக்கிட்டே சொன்னவர் பிலாத்துக்கு சொல்லியிருக்கணும் இல்லையா? இப்போ கவனிங்க, எல்லாத்துக்கிட்டே சொன்னவர் பிலாத்து கேட்குற சத்தியம்னா என்ன? உடனே தேவனை நோக்கி இப்படி பார்க்குறார். இயேசு கிறிஸ்து பார்க்குறார். தேவன் மேலிருந்து என்ன சொன்னார் தெரியுமா? கீப் குவைட். சத்தம் இல்லாமல் இருக்கார். ஒருவேளை ஒரு சத்தியம் என்னன்னு சொல்லியிருந்தா ஏற்கனவே ஒரு விடுதலை பண்ணுறதுக்கு அவர் பிளான் பண்ணிட்டுருக்கார். ஒரு சின்ன தடி நடத்தி இயேசு கிறிஸ்துவை ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அது தேவனுடைய சித்தம் அல்ல, அவர் சாகணும். அதனால் தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு அமைதியாக இருக்கார் பாருங்க. அதுதாங்க ஜெப வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையே ஜெபமாக இருக்கணுமா? அதைத்தான் பைபிள் சொல்லுது. தேவனோட நீங்கள் தொடர்ந்து கான்டாக்ட் இருக்கணும்னா அதுக்கு தனி ஃப்ரேம் எல்லாம் கிடையாது. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ஒழுங்குக்காக ஒரு சபையில் ஜெபம் பண்ணும்போது பரலோக மண்டலத்தில் எங்கள் பிதாவேன்னு அட்ரஸ் பண்ணுறோம் இல்லையா? பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உங்களுடைய நாட்டு அப்படியே வரிசையாக சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவேன்னு சொல்கிறோம். இதே திடீர்னு ரோட்டில் போகும்போது திடீர்னு ஒரு குறுக்க ஏதோ ஒரு லாரி வந்து அடிக்க வர்ற மாதிரி வருது. உடனே பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு அப்படியே ஃப்ரேம் பண்ணுமா? இல்லை, ஐயோ அப்பா முடிஞ்சுது, அவ்வளோதான். அதுவே ஒரு ஜெபம் தாங்க. அப்பா காப்பாற்றுங்க, அதுதான் ஒரிஜினல், மனப்பூர்வமாக புரியுது, அந்த பயத்தோட. அதைத்தான் தேவன் நம்மக்கிட்ட இது அதை நிதானமாக செய்யுங்கிற. அப்போது நம்ம தனிப்பட்ட முறையில் தேவன்கிட்ட நம்ம பேசலாம். சபை கூடி வரும்போது இப்படி மாயமானமான தேவையில்லை. ஒன்றும் அடுத்தது நம்ம பண்ணக்கூடிய ஜெபம் நம்முடைய சுயநலத்துக்காக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணது எப்படி தெரியுங்களா? அவங்க முன்னாடி பண்ணக்கூடாது, அது சுயநலமாயிடும். மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும், அவர்கள் இல்லாத போது அவர்களுக்காக நம்ம காட்டுற அன்பு இருக்கு, அதை தேவன் விரும்புகிறார். மூன்றாவது, நம்முடைய ஜெபத்தில் எப்பொழுதுமே நம்ம தேவன் உயிரோட ஒவ்வொரு செகண்டும் உயிரோட வச்சுருக்காருங்க. அவருடைய வாழ்க்கை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றிருக்கு. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நன்றி சொல்லிட்டே இருக்கணும். அந்த நன்றியை வாயில் சொல்லப்படாது, அவர் விரும்புகிற மாதிரி வாழ்க்கையில் செஞ்சு காட்டணும். அதை இயேசு கிறிஸ்து செஞ்சு காட்டியிருக்கார். இந்த 3 தாங்க ஜெபம், ஜெபமான வாழ்க்கை. அதனால தான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் முடிக்கும்போது நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்ங்கிற நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு நான் பாருங்கள், ஜெபத்திலே இருக்கேன். அப்படியே இல்லை, நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ அதில் உறுதியாக இருங்கன்னு அர்த்தம். நம்முடைய ராஜ்யம் இப்போ இந்த பரமண்டல ஜெபம் படித்தோம் இல்லையா, இதெல்லாம் அதாவது நம்ம உணர்ந்து அதை செய்து பண்ணும்போது அதில் நம்ம ஆக்ஷன்லேயும் உறுதியாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மெய்யாகவே நம்முடைய ஜெபத்தை அவருடைய விருப்பத்தின்படி தேவன் அதை வாய்க்க செய்கிறார். ஸோ ஜெபத்தை குறித்து நிறைய காரியங்கள் இன்றைக்கு பார்த்துருக்கோம். இன்னும் அநேக விஷயங்கள் இருக்குது, அது வேறு சப்ஜெக்ட்லாம் தொடர்ந்து வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வார்த்தைகளெல்லாம் தயவு செய்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணிவிட்டு இந்த வசனங்களினுடைய அடிப்படையில் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் சொல்கிறோம் இல்லையா, அந்த வசனங்களுக்கு பின்னாடியே போய் தேவன் எப்படி விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட ஜெபத்தை ஒருவேளை நாம் செய்தால் நம்முடைய ஜெபம் கூரையை தாண்டி போகும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய ஜெபம் கூட இந்த கூரையை தாண்டாது. தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார்.